இன்று விண்ணலை வழியே உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய கீதா ராஜா அம்மா அவர்கள் ராஜபாளையத்தில் இருந்து இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்களின் சிந்தனைக்குள் ஆழ்ந்து செல்வதற்கு முன்பாக அம்மா அவர்களை பற்றிய ஒரு சில விவர குறிப்புகளை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ராஜபாளையம் மனவளக்கலை மன்ற அறங்காவலர் மற்றும் ஸ்மார்ட் துணை தலைவர் அம்மா அவர்கள் மதமும் தத்துவமும் என்ற தலைப்பில் முதுகலை பட்டம் பெற்றுள்ளார்கள். நமது யோகமும் மனித மாண்பும் முதுகலை பட்டம் பயின்றுள்ளவர்கள். கடந்த 32 வருடங்களுக்கும் மேலாக மனவளக்கலையில் தன்னை இணைத்துக் கொண்டு மிக சிறப்பாக குரு சேவை செய்து வரும் அம்மா அவர்கள் எளிமை, இனிமை, பொறுமை என்ற குணங்களுக்கு உதாரணமாக திகழ்பவர்கள். இன்முகமும் இனிய சொல்லும் அம்மாவின் பெரும் சொத்து என்று சொல்லலாம். ஆழியார் அகத்தாய்வு பயிற்சிகளில் மகரிஷியே அம்மா அவர்களை சினம் தவிர்த்தல் பயிற்சி எடுக்க பணித்தது அம்மா அவர்களின் குணத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். மேலும் நமது தலைவர் டாக்டர் எஸ்.கே.எம். மயிலானந்தன் ஐயா அவர்கள் பொற்கரங்களால் வெளியிட்ட சிறப்பு வாய்ந்த ஞான சக்கரங்கள் என்ற புத்தகத்தை வெளியிட்ட பெருமைக்கு உரியவர்கள். 2016 சிறந்த எழுத்தாளர் விருதை தினமணி ஆசிரியர் வைத்தியலிங்கம் ஐயா அவர்களிடம் பெற்றவர்கள். 2017 புதுவை மாநில கவர்னர் கிரண்பேடி அம்மா அவர்கள் கரங்களால் சாதனை பெண்மணி விருதை பெற்றவர்கள். இத்தகு பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த அம்மா அவர்கள் ஆன்மீக அருளமுதம் என்ற மாத இதழிற்கு வேதாத்திரியமும் பௌத்தமும் என்று அதன் கூறும் அறநெறிகளை கட்டுரையாக தொடர்ந்து 3 வருடங்களாக எழுதிய சிறப்பிற்கு உரியவர்கள். 2019 நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஞானாசிரியர் விருதை பெற்றவர்கள். இத்தகு சிறப்பு பள்ளிகள், கல்லூரிகள் போன்றவற்றுக்கு நமது வேதாத்திரிய பயிற்சிகளை கொண்டு சென்று வருகின்றார்கள். மிக சிறப்பாக குரு சேவை செய்து வரும் அம்மா அவர்கள் மிகச் சிறந்த பேச்சாளர், எழுத்தாற்றல் மிக்கவர் என்பது நாம் சொல்ல வேண்டியதில்லை. அம்மா அவர்களை, ரத்தின பெண்மணியான அம்மா அவர்களை வாழ்க்கை துணை யார் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க வருமாறு அன்போடு அழைத்து அமர்கின்றோம். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நல்வரவு அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. குரு திருவடி சரணம். இந்த இனிய காலை பொழுதிலே இந்த நிகழ்வுக்கு எனக்கு வாய்ப்பை அளித்த இறைக்கும் குருவுக்கும் நான் முதலில் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். மேலும் நமது உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் எஸ்.கே. மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கும், ஆழியாறு ஐடி தொழில்நுட்ப பிரிவினருக்கும், இந்த ஜூம் இணைப்பில் இணைத்துள்ள அத்துணை மெய் அன்பர்கள் அனைவருக்கும் எனது மிகவும் அன்பான பணிவான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் அறம், கடமை, அன்பு என்ற தலைப்பிலே எனது அன்பு தோழி, சகோதரி என்றே சொல்லலாம், சந்திரம்மா வந்து என்னை மிகைப்படுத்தி நிறைய வர்ணனை செய்து என்னை சொன்னாங்க. அதற்கு சந்திரம்மா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள், வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க்கை துணைக்கு இப்படியும் ஒரு கவியை தேர்ந்தெடுத்ததற்கு சந்திரம்மா அவர்களுக்கு எனது அன்பான வாழ்த்துக்கள். நுண்மான் உழைப்புலன் அறிவு என்று அதையும் எடுத்து சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ உணர்ச்சி பெட்டியாம் உடல் உயிர்கட்கு உட்பொருளாகவும் முன் உயிர் உடல்களாய் உள்ள என் அன்னையை, தந்தையை மதிப்போடு உள்ளத்தில் வைத்து வணங்கினேன். உருக்கமாய் உயிரையும் அறிவையும் என்னுள்ளே செலுத்தி உயிர் தவ முறையை உணர்த்திய ஞான அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி ஆசான் அவர்களை அன்போடு வணங்கிக் கொள்கிறேன்.
இன்றைய இன்றைய நிகழ்வை ஆசான் அருட்தந்தை அவர்கள் சூக்குமமாக நிறைந்திருந்து நமக்கு நடத்தி தருவாராக. எல்லாம் வல்ல இறை அருளும் நமக்கு துணை நிற்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். பௌர்ணமி நன்னாள், கார்த்திகை தீப திருநாள். அண்ணாமலையில உச்சியிலே தீப ஒளியை ஏற்றி நேற்று எல்லா அலைவரிசையிலையும் தொலைக்காட்சியிலையுமே வந்தது நாம பார்த்துருக்கிறோம். அன்றைய அந்த ஒரு நல்ல நாளிலே இன்று நாம் நமது உடலின் உச்சியான துரிய நிலையிலே இருந்து கொண்டு நம்ம ஆன்மீக தீபத்தை ஏற்றிய நிலையில் இன்றைய வகுப்பை நாம் துவங்க இருக்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உயர் ஞான தீட்சை நான் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதமடைந்தேன், மேல்நிலையில் மனம் நிலைத்து நீக்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன், ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன், சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன், சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன், உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உயர் ஞான தீட்சை நான் உள்ளொடுங்கி. என்னை யான் அறிய வேண்ட இறைவா ஏன் குருவாய் வந்தாய், சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன், உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய், முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ எல்லாம் வல்ல இறையருள் துணை நிற்கட்டும். வாழ்க வளமுடன். இன்றைக்கு தலைப்பு வாழ்க்கை துணை யார். இந்த டைட்டில நீங்க கேட்ட உடனே நீங்க நினைச்சிருக்கலாம், இது என்ன பெருசா இருக்க போகுது, மகரிஷி நமக்கு தான் சொல்லியிருக்கிறாருல்ல, நம்ம பதிவுகளுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருல்ல, அப்புறம் நமக்கு என்ன, ஒரு ஆணுக்கு வாழ்க்கை துணை ஒரு பெண்ணு, ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை துணை ஆண் என்று சொல்லுவோம், கணவன் மனைவி இவங்களை தான் வாழ்க்கை துணை அப்படின்னு நீங்க சொல்லலாம். சிலர் சொல்லலாம், எனக்குன்னு இப்படி ஒரு வாழ்க்கை துணை வந்து வச்சிருக்குதே அப்படின்னு சொல்லலாம். என்ன மனம் உள்ள பொண்ணுன்னு மதுரையில கேட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அங்க கேட்டாங்க இங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க அங்க கேட்ட இங்க கேட்ட எல்லாருமே இப்ப வந்து நல்ல செயல்ல இல்லை. இப்ப நமக்கு வாழ்க்கை துணையா இருக்கிறவர் வந்து ரொம்ப அற்புதமானவரை நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. அதனால அந்த வாழ்க்கை துணைக்கு நாம நன்றி செலுத்தணும், உண்மைதான். ஆனா இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த வாழ்க்கை துணை என்பது நமக்கு கணவனோ இல்ல ஒரு கணவனுக்கு மனைவியோ அவங்கதான் வாழ்க்கை துணையா, ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கலாம். அடுத்து நமக்கு அம்மா அப்பா திருமணம் ஆகுறதுக்கு முன்னாடி நமக்கு வாழ்க்கை துணை யாரு, அம்மா அப்பா தானே, இவங்க தானே வாழ்க்கை துணையா இருந்தாங்க, அவங்களா இருக்கலாம். இல்ல சகோதர சகோதரிகளா நம்மளுடைய வாழ்க்கை துணை, அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை வாழ்க்கை துணையும் இல்லை அப்படின்னு சொன்னாக்க சகோதர சகோதரிகள் தானே, இவங்க தானே வாழ்க்கை துணையா இருப்பாங்க அப்படின்றதும் நம்ம மனதுக்குள்ளார எழலாம்.
ஆனா நம்மளுடைய உண்மையான வாழ்க்கை துணை என்பது யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது, நம்மளுடைய உண்மையான வாழ்க்கை துணை நம்மளுடைய உடம்பு தாங்க. நாம் பிறந்தது முதல் நாம் உயிர் வாழ்வது வரைக்கும் நமக்கு துணையாக இருக்கிறது எதுன்னு கேட்டீங்க அப்படின்னாக்க, நிச்சயமாக நம்மளுடைய உடல் தான் நமக்கு வாழ்க்கை துணை. என்னங்க இது, நீங்க வாழ்க்கை துணைன்னா வீட்டுக்காரரே யாரையாரோ பேசுவீங்கன்னு நினைச்சேன், நீங்க கடைசியில நமக்கு வாழ்க்கை துணை நம்ம உடம்புதான் அப்படின்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு பலர் எண்ணலாம். ஆனா பலருக்கு நம்ம வாழ்க்கை துணை நம்ம உடல் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க உங்க உடம்பு செயல்படுவதை நிறுத்திட்டா என்ன ஆகும்? உங்களுடைய யாருமே இருக்க போறது இல்லை, சரிதானே? உங்க உடம்புக்காக நீங்க எவ்வளவு பொறுப்பு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க உடம்பு உங்களை பார்த்துக்கும். நாம எந்த அளவுக்கு உணவு உண்கிறோம், இல்ல நம்ம எந்த அளவுக்கு உடற்பயிற்சி செய்கிறோமோ, எந்த அளவுக்கு ஓய்வு எடுத்துக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய உடல் நமக்கு வாழ்க்கை துணையாக எப்போதிலிருந்து எப்போது வரைக்கும், பிறந்தது முதல் உயிர் உள்ளவரை என்றுதான் நான் சொல்வேன். நெகட்டிவ் வேர்டு வேண்டாம், இறப்பு வரை என்பது வேண்டாமே இல்லையா? உயிர் உள்ள வரைக்கும் நமக்கு துணையா இருக்கிறது யாரு அப்படின்னாக்க நமது உடல் தான் அப்படின்னு சொல்றோம். உங்க உடல் மட்டும்தான் நீங்க வாழும் வரைக்கும் நிலையான உங்களுக்குரிய விலாசம் என்பதை நல்ல ஞாபகத்துல வச்சுக்கங்க. உங்களை தவிர வெளி ஆட்கள் யாருமே உங்க உடம்பிற்கு பாதுகாப்பாக இருக்கவே முடியாது என்பதையும் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நம்மை தவிர நம்ம உடம்புக்கு பாதுகாப்பாக யார் இருப்பாங்கன்னாக்க நாம தான் இருக்கணும், வேற யாராவது இருக்க முடியும்? அப்ப நம்ம உடலுக்கு நாம் தான் பாதுகாப்பு. அப்ப நல்லா தெரிஞ்சு போச்சா? இப்ப உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா நம்மளுடைய வாழ்க்கை துணை யாரு அப்படின்னு? நம்மளுடைய வாழ்க்கை துணை நம்மளுடைய உடம்பு என்பதுதான். மன அழுத்தத்தை எவ்வாறு கையாளுகிறோமோ என்பதையெல்லாம் பொறுத்து தான் நம்மளுடைய உடம்பு நம்மளை பாதுகாத்து கொள்ளும். மனம் என்பது மிக மிக அவசியம், அப்படித்தானே? நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம டிப்ளமோ எம்ஏ எல்லாம் படிச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும், முக்கோண வாழ்க்கை வாழுகின்றோம் என்று சொல்லுவோம். ஒரு முக்கோணத்துல ஒரு முனை தான், சமுதாயம், இயற்கை, இந்த மூன்றையும் சார்ந்து வாழ்கின்றோம் என்று சொல்றோம். இந்த மூன்றின் இணைப்பில் வாழ்வதற்கு 3 இணைப்பு மிக முக்கியம். அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, ஒண்ணு உடல், இன்னொன்னு உயிர், இன்னொன்னு மனம். இந்த 3மே முதல்ல நல்லா இருந்ததுன்னா தான் இந்த உடல் இயற்கையோடையோ சமுதாயத்தையோடய இணைந்து வாழ முடியும். மனமும் அதே போல இயற்கையோடையோ சமுதாயத்தோடையோ தன்னோடையோ இணைந்து வாழ முடியும். அதே போலதான் இந்த உயிருமே. அப்போ 2 முக்கோணத்தை வச்சுக்கோங்க, உடல், உயிர், மனம், இன்னொன்னு தான், சமுதாயம், இயற்கை. இந்த 3 இணைப்பிலே வாழ்வதற்கு இந்த 3 இணைப்பு மிக 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 அவசியம். அதுல இப்ப என்ன நம்ம எடுத்துக்க போறோம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு மெயினான ஹீரோ யாருனாக்கா நம்ம உடல் தான் எடுத்திருக்கிறோம் நம்ம இந்த சப்ஜெக்ட்ல, சரிதானே? அப்போ வள்ளலார் அழகா சொல்றாருங்க. வள்ளலார் ரொம்ப அற்புதமான ஒரு கவி எடுத்து சொல்றாரு. புண்படா உடம்பும் குறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நின்தனையே கருத்தில் வைத்து இசைந்தேனே, கருத்தி வைத்ததற்கு இசைந்தேனே என்று வள்ளலார் அற்புதமா அவருடைய கவியில எடுத்து சொல்றார். அப்ப என்ன, இந்த உடலையும் உயிரையும் தான் எடுத்திருக்கிறார் அவரும். பாருங்க, புண்படா உடம்பும் குறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நின்தனையே கருத்தில் வைத்ததற்கு இசைந்தேனே அப்படின்னு சொல்றாரு. அப்போ காயப்படாத உடம்பு வேணும், குற்றமில்லாத மனம் வேணும், பொய் இல்லாத ஒழுக்கம் வேணும், பொருந்தி இரவும் பகலும் நம்மையே நம்மளுடைய மனதில் துதிக்க வேண்டும் என்பதை அவர் எடுத்து சொல்லியிருக்கிறாரு. உன்னையே நம்பினேன் கைவிடேல் என்னையே, இதை உடம்பதான் உன்னைதான் நம்பி இருக்கிறோம், என்னை கைவிட்டுறாதப்பா அப்படின்னு அவர் ரொம்ப ஏகமாவும் எடுத்து சொல்றாரு. மனித உடல் என்பது அதீத சக்தி வாய்ந்ததுங்க. உள்ளே செல், மனதை உள்ளே செலுத்து, உன்னுள்ளே செல், அகம் செல். அருமையான ஆரோக்கியமான அழகான உடலை நமக்கு கொடுத்த இறைவனுக்கு
நம்மை படைத்தவனுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க. எப்பவாவது சொல்லியிருக்கிறோமா? எப்ப அந்த நல்ல எனக்கு இவ்வளவு தூரம் நடக்கிறதுக்கு காலை கொடுத்துருக்கிறப்ப அந்த காலுக்கு நன்றி. நான் சாப்பிட்ட உடலையெல்லாம் நல்ல ஜீரணமாயிச்சிருக்கிற இந்த வயிற்றுக்கு நன்றி. இந்த காற்றை நல்லா சுவாசிச்சு என்னை நல்லா இயக்குனதுக்கான இந்த நுரையீரலுக்கு நன்றி. இன்னொன்னு எப்பவுமே லேப்டாப்னு இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த இதயத்துக்கு எப்பயாவது இதயத்தோட இதயபூர்வமான நன்றின்னு சொல்லியிருக்கிறோமா? ஏன்தான் இந்த வயிறு இப்படி பண்ணதோ, ஏன்தான் இந்த இதயம் இப்படி பண்ணுதோ அப்படின்னு புலம்பி இருக்கிறோமே தவிர நன்றி என்று நல்ல வார்த்தை சொல்லி இருக்கிறோமா அப்படின்னாக்க சரி, இதுவரைக்கும் இல்லாம போனாலும் இனிமே நம்ம சொல்லிக்கலாம், நன்றி என்று சொல்லிடலாம். ஏன்னா அவங்க தான் நம்மளுடைய வாழ்க்கை துணை, அவங்களுக்கு நன்றி செலுத்திக்குவான். உள்ளம் பெரும் கோயில், ஊனுடம்பு ஆலயம். அப்ப என்ன சொல்லியிருக்கிறாரு? ஊன் உடம்பு தான் ஆலயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அப்ப இந்த ஆலயமான உடலை நாம முதல்ல நல்லா வணங்கிக் கொள்வோம். சுவாசத்தை பயன்படுத்தி உயிரில் செலுத்தி ஜீவனில் இணைப்பது. சுவாசத்தை பயன்படுத்தி உயிரில் செலுத்தி ஜீவனில் இணைப்பது. ஜீவன் வேறு சிவன் வேறு அல்ல, வித்துக்குள் உள்ள சத்து தான் ஜீவன் ஆகிறது. அப்போ உடலை ஜீவன் படைத்தது, உடம்பை ஜீவன் படைத்தது, அண்டத்தை சிவன் படைத்தது. அப்போ ஜீவன் சிவன் இரண்டும் ஒன்றுதான் என்பதை திருமூலர் அழகா எடுத்து சொல்றார். அதான் அவர் சொல்லியிருக்கிறார், அவர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். உடம்பார் அழியேன் உயிரார் அழிவர், திடம்படமை ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே. உடம்பை வளர்த்தேன், அதுக்கப்புறம் தான் உயிரை வளர்த்தேன் என்றார். உடம்பார் அப்படின்னு அவரை அவரு அப்படின்னு மரியாதையா சொல்றாருங்க. அதே மாதிரி உயிரார் என்று அவர் என்று மரியாதையா சொல்றாரு. அப்ப இந்த உடல்லையே பாத்தீங்கன்னாக்க நம்ம சொல்லுவோம், ஒவ்வொரு மண்டல வாரியா பிரிப்போம் ஊர்களை. ஊர்ல சென்னை மண்டலம், மதுரை மண்டலம், விருதுநகர் மண்டலம், இப்படி சிவகங்கை மண்டலம், நெல்லை மண்டலம் என்று ஊர் பூரா பிரிப்போம். நமக்குள்ளாரையாக மண்டலங்கள் இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சிருக்கும். நம்ம உடலுக்குள்ளாரையாக ஜீரண மண்டலம் என்பது இருக்குது, அப்புறம் நரம்பு மண்டலம் என்று ஒன்று இருக்கிறது, எலும்பு மண்டலம் இருக்கிறது, இரத்த ஓட்ட மண்டலம் என்பது இருக்கிறது. இந்த உடலுக்குள்ளாராயும் இத்தனை மண்டலங்கள் வாரியாக அதுவும் இருக்கிறது. இது எல்லாத்தையும் நாம என்ன பண்ணணுங்க? சரி பண்ணணும். இன்னொன்னு ஜீவகாந்தம் என்பது ஒண்ணு இருக்கிறது. அதை பற்றி நம்ம கடைசியில நம்ம பேச இருக்கிறோம். இப்ப நாம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னாக்க ஒண்ணும் இல்லைங்க. இந்த உடல் நலமாக இருப்பதற்கு முதல்ல நாம எதை எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க பஞ்சபூதங்கள்ல காற்றை எடுத்துக்கொள்கிறோம், நீரை எடுத்துக்கொள்கிறோம், நிலத்தையும் எடுத்துக்கிறோம். ஏன்னா நிலத்தின் மேல நல்லா நடந்து போக வேண்டும், நடந்து போகணும். நடந்து போன வாக்கிங் இஸ் த பெஸ்ட் இம்பார்ட்டன்ட் அவர் ஹெல்த் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வாக்கிங் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ இதை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த நடக்கிறதுக்கு எங்க நடக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, மரத்துக்கு கீழே நடக்கிறதுனால பூமியோட சக்தியும் மரத்துல இருந்து வரக்கூடிய இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து நம்ம உடலுக்கு கிடைக்கும் போது உடல் ஃபைட் நிலையில இருந்து ஃபிளைட் ஆக நல்ல லேசாக மாறி இருக்கும். அதே போல ரெஸ்ட் அண்ட் ரிப்பேர் அப்படின்ற அந்த நிலைக்கு போகும். 40 நிமிஷம் மரத்தடியிலேயே நடந்தோம் அப்படின்னு சொன்னாக்க மூளையில நியூரான் செல்ஸ் அப்படின்னு சொல்றது நம்ம ரொம்ப என்ன செய்யும்? ஆக்டிவா இருக்கும். மூளையில நியூரான் செல் ஆக்டிவா இருக்கும். புத்தர் ஞானம் அடைந்தது எந்த மரத்தடியில அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அரச மரத்தடியில அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அந்த அரச மர இலைகள் அதுல இருந்துதான் நிறைய ஆக்சிஜன் வெளியேறுகிறது. இந்த ஆக்சிஜன் வெளியேறதுனால நம்ம உடலுக்கு நிறைய ஆக்சிஜன் கொடுக்கிறது. நம்ம ஞானம் அடைவதற்கு உறுதுணையாக இருப்பதும் இந்த மரத்தடியில இருந்து வரக்கூடிய ஆக்சிஜன் தான் நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது என்பதனாலதான் போதி மரம் என்பதே இந்த அரச மரம் தான். இந்த அரச மரத்தை சுத்திலும் பாத்தீங்க அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த ஆக்சிஜன் நல்ல பரவலாக நிறைந்து இருக்கும் அப்படின்னு சொல்றதுனால, அப்ப நம்ம இதுல மரத்துக்கு கீழே நடக்கிறது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் இல்லையே, இது ரொம்ப ஈஸி தானே, நம்ம உடலுக்கு ரொம்ப நலத்தை கொடுக்கிறது இல்லையா? அதே போல சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய
ஆற்றலையும் நாம அப்பப்ப வாங்கிக்கணும். இந்த சூரிய ஒளியில இருந்து வரக்கூடிய ஆற்றல் வந்து நமக்கு விட்டமின் டி கொடுக்குது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னொன்னு நமக்கு வந்து எலும்புல இருக்கக்கூடிய ஆரோக்கியத்திற்கும் சூரியனுடைய ஆற்றல் வந்து நம்ம உடல்ல எலும்போட தொடர்பு கொண்டது என்பது நமக்கு தெரியும். அந்த எலும்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுக்குது, உடல்ல இருந்து கால்சியத்தை உறிஞ்சவும் உதவுகிறது. இன்னொன்னு ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, காலை 11 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை சூரிய ஒளியில இருந்து விட்டமின் டி உடம்பிற்கு மிகவும் ஏற்றது என்பது நிபுணர்கள் கூறுகிறார்கள். விட்டமின் டி குறையினால என்னென்ன குறைபாடு ஏற்படுது அப்படின்னு சொன்னாக்க, ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற எலும்புகளின் அடர்த்தி குறைவாயிரும். அப்ப எலும்புகளோட அடர்த்தி குறைவாவதுனால என்ன ஆகுதுனாக்க, நமக்கு சோர்வு வரும். லேசா நடந்து போகும்போது கால் ஸ்லிப் ஆனால உடனே என்னது பிராக்சர் ஆகி போயிருது. அப்படி அந்த மாதிரி பிராக்சர் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம பயிற்சி என்பது மிக மிக அவசியம் என்பது தெரியுது. இப்ப நம்ம உடல்ல வந்து மூச்சு பயிற்சி என்பதும் மிக மிக அவசியம். இதை சரகலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரம் என்றால் நல்ல சரம், பூச்சரம் அப்படின்னா எப்படி கட்டியிருக்குங்க, நேரா ஒழுங்கா கட்டியிருக்கும் இல்லையா? அப்போ சரம் என்றால் மூச்சு ஒழுங்காக செய்யக்கூடிய ஒரு கலை. பிராண சுவாசம் நம் உயிரோடு இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது நம்மளுடைய சுவாசம். நிமிடத்திற்கு 8 மூச்சு அப்படின்னு சொல்றோம். ஒரு நாளைக்கு 21,600 முறை இடைவிடாது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மூச்சை நாம் அன்றாட செய்யும் செயலுக்கு உதவுகிறது. அப்போ கவலைப்படும் போது மூச்சு வந்து இந்த எண்ணிக்கையில வராது, அதுல கொஞ்சம் முரண்பாடு ஏற்படும். மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நல்லா அதிகமாக அந்த மூச்சு என்பது எண்ணிக்கையில குறைபாடு ஏற்படும். தோல்வி ஏற்படும் பொழுதோ, வெற்றி ஏற்படும் பொழுதோ, பயம் ஏற்படும் பொழுதோ, இந்த மாதிரி நேரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம மூச்சு ஓட்டத்துல முரண்பாடு என்பது இருக்கும். மூச்சு இருக்கும் பொழுது மூச்சை பற்றி புரிதலோட நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க, இந்த மாணவர்கள், தொழில் செய்பவர்கள், மருத்துவர்கள், இவர்களுக்கு வந்து எல்லாமே சரகலை என்பது மிக மிக முக்கியம். மூச்சை ஒருநிலைப்படுத்தி இருக்கும் பொழுது இந்த பயிற்சி சரியா செய்பவர்களுக்கு அவங்களுடைய வேலையில ஒரு அர்த்தமாகவும் இருந்து செயல்பட்டு வாழ்க்கையில வெற்றி அடைவார்கள். நம் கர்மாவை போக்கக்கூடியது சரகலை என்ற மூச்சு பயிற்சி. காலையில எழுந்த உடனே பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம இந்த மூச்சு பயிற்சியை பண்ணோம் அப்படின்னாக்க, இந்த இடகளையும் பிங்களையும் சீராக இயங்கி இந்த சுழுமுனை நாடி சீராக இயங்குவதற்கு உதவியாக இருக்கும் என்பதனால நாம இந்த பயிற்சியை நாம் சரியா செய்யணும். குழந்தை பிறப்பு என்பது ஏற்படுவதற்கு இந்த சரகலை மூச்சு வந்து இடகளை சீராக இயங்கும் பொழுது நமக்கு சிலர் தெரியும். இப்படி மூச்சை வச்சு பார்த்தோம் அப்படின்னாக்க, கை இப்படி வச்சு மூச்சை விட்டு பார்க்கும் பொழுது எந்த பக்கம் வழிய இடகலை பிங்களையில எது ஃபோர்ஸா வருதோ அந்த ஓட்ட நேரத்துல வந்து குழந்தை உற்பத்தி ஆச்சு அப்படின்னாக்க அந்த குழந்தை சிறப்பாக இருக்கும். இந்த போக்குவரத்து என்பது இதுதாங்க, மூச்சு போக்கும் வரும் இல்லையா? இந்த போக்குவரத்தை நாம் சரியா செய்யணும். இதுக்கு ஒரு சின்ன ஒரு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, இப்ப இந்த முதலாளி கிட்ட பேசும் பொழுது அவருடைய தொழிலாளி என்ன செய்வார் தெரியுங்களா? இடுப்புல கட்டியிருக்கிற துண்டை எடுத்து இந்த கக்கத்துல இப்படி வச்சுக்கிட்டு, ஐயா சொல்லுங்கய்யா அப்படின்னு மரியாதையோட கேட்பாங்க. அந்த மாதிரி இந்த கக்கத்துல ஒரு அழுத்தத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க, இவருடைய எண்ணத்திற்கு ஏற்ற மாதிரி அந்த முதலாளி வந்து அவர் பேசுவாரு அப்படின்றதுனால அந்த ஒரு நிலை அந்த காலத்துல இருந்துச்சுங்களாம். ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு தத்துவத்தை இதை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அது நமக்கு முந்தி புரியல, இப்ப வேதாத்திரியத்துக்கு வந்த பின்னாடிதான் நமக்கு புரிய ஆரம்பிச்சது. இன்னொன்னு ஒரு டெக்னிக் என்ன தெரியுங்களா? இந்த 2 கைகளுமே இப்படி வச்சுக்கிட்டு பணிவா நம்முடைய வாழ்க்கை துணை கிட்ட என்ன கேட்கலாம் அப்படின்னாக்க, ஏங்க எனக்கு 1 பவுன்ல ஒரு சின்ன செயின் வேணும் அப்படின்னு கேட்டு பாருங்க. சரிங்களா? இந்த எண்ண ஓட்டம், மூச்சு ஓட்டம் வந்து இந்த கக்கத்துல இப்படி கைய வச்சுட்டு பணிவா கேட்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்க அப்படின்னாக்க, அவருடைய மனதிற்கு பதிந்து, நீங்க 1 பவுன் தானே கேட்டீங்க, இப்ப ஆனா 1 லட்சத்துக்கு போயிருச்சு இல்லையா பவுன் வேலை. ஆனா அவர் நீங்க நினைப்பதை விட 3 பவுன், 5 பவுன், 10 பவுனை கூட வாங்கி கொடுப்பாங்க என்ற ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் என்பது இருக்குதுங்க. இதுல இந்த மூச்சு ஓட்டத்துல சரகலையில இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கிறது அப்படின்றது சொல்றேன். அப்போ நம்ம தான் இது பண்றோமே, நாடி சுத்தி பிராணாயாமா பண்றோம் இல்லைங்களா? அதுலயும் பாத்தீங்கன்னாக்க
இடகலை பிங்களையும் சீராக இயங்கி இந்த சுழுமுனை நாடி நமக்கு சீரா இயங்குது. இந்த ஆக்னையில நாம தியானம் பண்ணும் பொழுது நிச்சயமாக பல பிட்யூட்டரி கிளாண்ட்ல நமக்கு உடலுக்கு தேவையான செரட்டோனின், மெலட்டோனின், டோபமைன், எண்டோஃபின், மார்பின் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ரசாயனங்கள் சுரந்து நமக்கு என்ன தருதுங்க? நம்ம இப்பதான் நிறைய பேருக்கு என்ன இருக்குது? டிப்ரெஷன், மைண்ட் டிப்ரெஷன் இருக்குது இல்லைங்களா? அந்த மன அழுத்தம், மன இறுக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த மன அழுத்தத்திலிருந்து நம்மை மீட்பதற்கு ஒன்று என்ன அப்படின்னாக்க புருவமத்தி ஆக்னை, இன்னொன்னு தலை உச்சி துரியம். அதுதான் தீபம் இன்றைக்கு அண்ணாமலையில நேற்று தீபம் ஏற்றினாங்க இல்லையா? அதே மாதிரி நாமும் நம்ம தலை உச்சியில நம்ம ஆன்ம ஒளியை நம்ம துரியத்துல ஏற்றுறோம். அந்த சகஸ்டாதாரத்துல 1000 இதழ் கொண்ட தாமரை கவிழ்ந்து இருப்பது என்ன ஆகும் அப்படின்னாக்க, துரியத்துல நாம இருக்கும் பொழுது நல்லா மலர்ந்து பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் அது செய்விக்கும். அப்படின்றதுனால நம்ம துரிய நிலையில இருந்து நம்ம தியானம் பண்றோம். இந்த அற்புதமான தியானங்கள் எல்லாம் நம்ம வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நமக்கு சாதாரண இல்லத்துல இருக்கக்கூடிய நமக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? மிக மிக எளிமையாக கொடுத்திருக்கிறாங்க. கஷ்டப்பட வேண்டியதில்லை, எளிமையா நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த பயிற்சியை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் நாம கிட்ட நிறைய பழக்கங்கள், நல்ல நல்ல பழக்கங்கள் எல்லாம் நிறைய இருக்குதுங்க, இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா எப்பவுமே நம்ம என்ன சொல்லிக்குவோம்? நம்ம கிட்ட இருக்க குறைய நம்ம சொல்லவே மாட்டோம் இல்லைங்களா? நல்லதை தான் எடுத்து சொல்லுவோம். நான் நல்லதான் நினைக்கிறேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனா விலங்குகள்கிட்ட இருக்கக்கூடிய பறவைகள்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குதுங்க. அதுல மட்டும் கொஞ்சம் உதாரணத்துக்கு நான் எடுத்து சொல்றேன். சிங்கத்திட்ட இருந்து ஒரு விஷயம், கொக்கிட்ட இருந்து 2 விஷயம் நம்ம கத்துக்க போறோம். கழுதைகிட்ட இருந்து 3 விஷயத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். சேவல்கிட்ட இருந்து 4 விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். காக்கையிடமிருந்து 5 விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நாயிடமிருந்து 6 விஷயங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். அது என்னென்ன அப்படின்னாக்க, நாம் இதையெல்லாம் கற்றுக்கொண்டால் நமக்கு தோல்வியே இல்லை. அது என்னென்ன அப்படின்னு சொல்றேன் பாருங்க. சிங்கம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, எந்த ஒரு செயலையும் உடனடியா செய்யாது. நல்ல ஆலோசனை பண்ணி பின்பு முழு மனதோட உறுதியா செய்யும். நாம் என்ன செய்யறோம்? நல்ல ஆலோசிச்சு ஒரு செயலை செய்யறோமா அப்படின்னாக்க, எடுத்தோம் கவிழ்த்தோம் அவசர அவசரமா என்ன செய்யறோம்? ஒரு செயலை செஞ்சிடறோம். ஆனா இதுல இருந்து சிங்கத்துக்கிட்ட நாம இந்த குணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்னு என்னன்னாக்க, கொக்கு கிட்ட இருந்து 2 விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிறோம். கொக்கு, ஒரு மீன், ஓடு மீன் ஓட உருமீன் வரும் வரை காத்திருக்குமாம் கொக்கு என்று சொல்லுவாங்க. நல்ல பெரிய மீன் வர்ற வரைக்கும் அந்த கொக்கு என்ன செய்யும்? ஒத்த காலில் நிற்கும், ஏகபாதாசனம் பண்ணிட்டு நிற்கும். அந்த ஏகபாதாசனம் பண்ணும் பொழுது மனம் ஓர்மை நிலை அடையுது. அப்ப அந்த நிலையில இருக்கும் பொழுது காத்திருந்து, அது போல கொக்கை போல நாம எப்படி இருக்கணும்? நல்ல அறிவாளியாக ஒரு செயலை ஏற்ற இடம், காலம், இடம் இதையெல்லாம் பார்க்கணும். தன் ஆற்றல் கூடும் வரை காத்திருந்து செயல்படுவோம் அந்த கொக்கு. அது மாதிரி நாமளும் என்ன செய்யலாம்? காலம் வரும் வரைக்கும் நாமும் காத்திருப்போம் என்று காத்திருக்க வேண்டும். அந்த ஆற்றல் என்பது நமக்கும் கிடைக்கும் என்பதை கொக்குகிட்ட இருந்து நாம கத்துக்கிறோம். இன்னொன்னு, கழுதைகிட்ட இருந்து 3 விஷயங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். என்னன்னாக்க, கழுதையானது களை கூற்றாலும் என்ன செய்யும்? தன் வேலையை தொடர்ந்து செய்யும். வெயில் மழை அப்படின்னு பாராம என்ன செய்யும்? நல்லா உழைக்கும். தன் முதலாளிக்கு எப்போதும் கட்டுப்பட்டே இருக்கும். அதே போல நாமும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னாக்க, உழைக்கிறோம், நல்லா உழைத்து கொண்டுதான் இருக்கிறோம். நம்ம முதலாளிக்கு விசுவாசமாக நாம நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த கழுதைகிட்ட இருந்து நாம கற்றுக்கொள்கிறோம். இன்னொன்னு, சேவல் காலையில நம்ம எழுப்பிவிடு, அதிகாலையில எழுப்பிவிடு. இப்போ உள்ள சேவல் எல்லாம் கண்ட நேரத்துல கத்துதுங்க. ஆனா அதிகாலையில காலையில சேவல் கூவும் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொக்கரக்கோன்னு சொன்ன உடனே தான், ஆகா இத்தனை மணி ஆயிடுச்சு, சூரியன் உதிக்க போகுது அப்படின்னு நினைப்போம். அடுத்த, மற்ற மிருகங்களிடமிருந்து தன் குஞ்சுகளை காக்க துணிவாக சண்டை போடும். நீங்க பார்த்திருப்பீங்க அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்க, அந்த சேவலும் கோழியும் என்ன செய்ய, தன்னுடைய குஞ்சுகளை நாமளே அதை பிடிக்க போனோம் அப்படின்னாக்க நம்மளை கொத்த வரும். அந்த குஞ்சுகளை காக்க துணிவாக சண்டையிடும். தன் குஞ்சுகளுக்கு தேவையானவற்றை சேகரித்து பிரித்து கொடுக்கும். அந்த உணவை மொத்தமா கொண்டு வந்தாலும் பிரிச்சு பிரிச்சு எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுக்கும்.
அதே போல தனக்கு தேவையானவற்றை தானே உழைத்து தேடி கொண்டு வரக்கூடிய அற்புதமான தன்மை எதுகிட்ட இருக்குது அப்படின்னாக்க இந்த சேவல் கிட்ட இருக்குதுங்க. இப்ப இந்த குணங்கள் எல்லாம் அதுகிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டியது இருக்கிறது. அதே போல காகம் என்பதும் அப்படித்தாங்க. காகம் இரவுல தன் குடும்பத்தோட சேர்ந்து இருக்கும். தேவையான பொருட்களை முன்கூட்டியே சேமிச்சு வச்சுக்கும். யாரையும் இதுல நம்பாது. நாமளே கூட உணவை சாதாரணமா அது சாப்பிட்றதுக்காக உணவு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். வைக்கிறோம், உடனே சாப்பிடலாம் இல்லைங்களா? அங்க நின்று நல்லா பார்க்கும், எங்க நம்மளை அடிச்சிருவாங்களோ இல்லை ஏதாவது தாக்கிடுவாங்களோ அப்படின்ட்டு மெதுவா பார்க்கும். காக்கை நோக்கறியும் கொக்கு டப்பறியும்னு சொல்லுவாங்க. காக்கை என்ன செய்யுமா, நம்ம நோக்கத்தை பார்க்கும். கொக்கு என்ன செய்யும், ஒரு சத்தம் கேட்ட உடனே தான் அது போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் அந்த நேரத்துல அது யாரையும் எளிதில நம்பாது. ஒரு துணிவு, எச்சரிக்கை, எச்சரிக்கை உணர்வு, இது எல்லாம் இந்த 5மே இந்த காக்கை கிட்ட இருக்குது. இன்னொன்னு அடுத்து நாய்கிட்ட இருந்து நாம 6 குணங்களை நாம கற்றுக்கொள்கிறோம். நாய் கிடைப்பதை உண்டு மனநிறைவோடு கொள்ளும். உணவு கிடைக்காத நேரத்துல என்ன செய்யும்னாக்கா பட்டினியா இருக்கும். நல்ல பசி இருந்தும் எஜமானர்கிட்ட இருந்து கட்டளை வரும் வரை அது சாப்பிடாது. உணவு வச்சிருப்பாங்க, உணவை பார்க்கும், எஜமானரை பார்க்கும், உணவை பார்க்கும், எஜமானரை பார்க்கும். எஜமானர் போய் சாப்பிடு அப்படின்னு சொன்னோன்னா அது போய் சாப்பிட ஆரம்பிக்கும். அப்ப எவ்வளவு ஒரு நன்றி உணர்வு பாருங்க. நல்ல உறக்கத்துல இருந்தாலும் என்ன செய்யும், சிறிய சலசலப்பு கேட்டாலும் உடனடியே எந்திரிச்சிடும். உடனே ஒரு அவேர்னஸா இருக்கும். தன் முதலாளிக்கு இறுதி வரை விசுவாசமாக இருக்கும். நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் நாம இந்த நாயை பற்றி. தன்னை விடவும் உருவத்தில் பெரிய மிருகமாக இருந்தாலும் துணிவோடு எதிர்க்கும். அப்போ பாருங்க, இதுகிட்ட இருந்தெல்லாம் நாம இந்த சிங்கத்திட்ட இருந்து, கொக்கிட்ட இருந்து, கழுதைகிட்ட இருந்து, சேவல்கிட்ட இருந்து, காக்காயிட்ட இருந்து, இந்த நாயிடம் இருந்தும் எத்தனை விஷயங்களை நாம கற்றுக்கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொன்னாக்க, நண்பர்களே, மேலே உள்ளவர்கிட்ட இருந்து நம்ம கடைபிடிப்பவங்களோ எடுத்த செயல் அனைத்திலும் வெற்றி பெறுவர். இந்த செயல்கள் அனைத்தும் நம்ம கடைபிடிப்பவர்கள் அனைவரும் எடுத்த செயலில் நாம வெற்றி பெற முடியும். அன்பு, பாசம், பணிவு, நன்றி, பொறுமை, சுறுசுறுப்பு, கடும் உழைப்பு, ஈகை குணம், மன உறுதி, ஆரோக்கியம், இருப்பதில் மன நிறைவு, இவற்றை ஒரு சேர நம்ம என்ன செய்யறோம், நம்ம வாழ்வில் எப்போதும் சாதனை படைப்பவர்கள் தானே. அதாவது திருவண்ணாமலையை நினைக்க முக்தி என்று சொல்வார்கள் என்று ஒருத்தங்க போட்டிருக்கிறாங்க, சேட்ல போட்டிருக்கிறாங்க. நினைக்க முக்தி தாங்க, இங்க நினைக்க முக்தி தானே நமக்கு. அந்த அந்த நிலையிலையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அதையும் நம்ம பார்க்கிறோம். அடுத்து அமெரிக்கால இருந்து வெளிவரக்கூடிய ஒயார்ட் அப்படின்ற ஒரு பத்திரிகையில ஒரு செய்தி வந்ததுங்க. அது சொன்னா நமக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். ஒருத்தர் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண போயிருக்கிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. அப்ப ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஒரு 6 lakhs ஆகும், நீ ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே அந்த பேஷண்ட் ரொம்ப அழுதாராம். ஏங்க அழுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இது நாள் வரைக்கும் இந்த இதயத்தை என்ன சீரா இயக்குன அந்த ஆண்டவனுக்கு நான் ஒண்ணுமே தரல, ஆனா நீங்க இப்ப இந்த இதயத்தை சீராக்குறதுக்கு இத்தனை லட்சம் கேட்குறீங்களே, அந்த இறைவனுக்கு நான் ஒன்றும் கொடுக்கலையே அப்படின்னு அவர் அழுதாராம். அது மாதிரி இவ்வளவு அற்புதமான நம்ம உடலிலே இருக்கக்கூடிய விலை மதிப்பற்ற உறுப்புகள், அதை பற்றி ஒயர்டு, அமெரிக்கால இருந்து வெளிவரக்கூடிய ஒயர்டு அப்படின்ற பத்திரிகையில வந்த செய்தியை நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். நமக்கு கொடுத்த இலவசமாக கொடுத்த இந்த உறுப்புகளுக்கு இன்றைய விலையை, அது கொடுக்கக்கூடிய விலையை நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஒரு செயற்கை பல் வைக்கிறதுக்கு 6000 முதல் 1 லட்சம் வரைக்கும் இருந்தாலும் இயற்கையை போல ஆகாது. செயற்கை இதயம் விலை 80 லட்சம், ஒரு கிட்னி விலை 30 லட்சம், அதை பொறுத்து ஆகும் செலவு 20 லட்சம். செயற்கை முடி வைக்க 2 லட்சம், இன்னும் கோடி வரைக்கும் கூட ஆகும்னு சொல்லிக்கிறாங்க. நீங்களே புரிஞ்சுக்குவீங்கன்னு இருக்கிறேன் யாருக்கு செயற்கை முடி இருக்குது, அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. செயற்கை கால் வைக்க 2 லட்சம் செலவாகுது, 10 லட்சம் வரை செலவாகும். கண்ணுக்கு லென்ஸ் பொறுத்த 50,000 வரைக்கும் செலவாகுது. நம்ம எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க அப்படின்னாக்க, நட்டு போல்ட்டு பிளேட்டு எல்லாம் வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 50,000 வரைக்கும் அதை வாங்கிடுறாங்க இல்லையா. இதுல ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போனோம் அப்படின்னு சொன்னாக்க அதே வாங்கிடுறாங்க. கிட்னிக்கு பதிலாக டயாலிசிஸ் பண்றதுக்கு
ரூபாய் 3 நாட்களுக்கு ஒரு முறை டயாலிசிஸ் பண்ணணும் இந்த சிறுநீரகம் செயல்படுவதற்கு. ஆனா அது எவ்வளவு வேலையை நமக்கு செஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு எப்பயாவது நம்ம தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறோமா? ஆனா இனிமே கிட்னி மசாஜ் பண்ணும்போது நீங்க கிட்னிக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கங்க. கிட்னி மசாஜ் பண்ணும்போது கிட்னிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டே பண்ணுங்கன்ட்டு நான் சொல்லுவேன் எப்பவுமே. இதயத்தை 1 மணி நேரம் செயற்கையாக இயங்க வைக்கிறதுக்கு 45,000 முதல் செலவாகிறது. ரத்தம் 1 யூனிட் வாங்குவதற்கு 2,000 முதல் அந்தந்த குரூப்பை பொறுத்து அமையுதுங்க. மேலும் நம் உயிருக்கு விலை மதிப்பே இல்லை. இதுக்கே தலை சுத்துது இல்ல. ஆனா கோடி கோடியா கொடுத்து செயற்கை உறுப்பு பொருத்தினாலும் இயற்கை போல் ஆகாது. ஆக இத்தனை இயற்கையான நமக்கு கொடுத்த இந்த உடலை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாக்க அதற்கு நாம பயிற்சிகள் தான் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. மேலும் இனிமே நம்ம உணவை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாக்க நிறைய பார்த்துட்டோம். உழைப்பு இப்படி உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். வாக்கிங் போகணும், மரத்தடியில வாக்கிங் போகணும்னு சொல்லிட்டோம். அதே போல சரக்கலை என்ற மூச்சு பயிற்சியும் நாம பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். உணவு முறை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ரஜோகுண உணவு எடுத்துக்கொண்டோம் என்றால் உடலுக்கு சக்தி கொடுக்கும், ஆனால் அறிவை கொடுக்காது. என்ன ரஜோகுணம் என்பது எண்ணி சாப்பிட்றதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா தமோ குணம் என்பது கிழங்கு வகைகள் மந்த குணத்தை கொடுக்கும். மந்த குணம் கொடுத்துச்சு அப்படின்னாக்க ஒண்ணு தூக்கம் வரும், நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வீழ்ச்சி அடையும். ஆனா சாத்வீக குணமான கீரைகள், காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அது நல்ல சிந்தனை, நல்ல மன தெளிவு என்பதையும் நமக்கு கொடுக்கும். அப்ப இது எல்லாம் கொடுக்கும்னு பார்த்துருக்கல. ஆனா இனிமே நாம எல்லாம் 3D ஃபுட்டு தான், நமக்கெல்லாம் 3D ஃபுட் தான் கிடைக்குமாங்க. 3D ஃபுட்டு அது என்னங்க 3D ஃபுட்டுன்னு புதுசா சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். அது என்ன ஃபுட்டு அப்படின்னாக்க ஆம்ஸ்டர்டாம்ல, நெதர்லாந்துல ஆம்ஸ்டர்டாம்ல ஒரு ஆராய்ச்சியாளர்கள் அவங்க எடுத்து சொல்றாங்க. இன்னும் சில வருட காலங்களிலே நம்ம நினைச்சு பார்த்தோமா இந்த மாதிரி ஜூம்ல நாம எல்லாம் எங்கெங்கயோ உலகெங்கும் உள்ள மக்கள் எல்லாம் இணைந்து இப்படி நேரடியா எல்லாரையும் பார்த்து நான் வீட்டுல இருந்து பேச நீங்க எல்லாரும் அங்கங்க அவங்கவுங்க வீட்டுல இருந்து எல்லாரும் நேர்ல பாக்குற மாதிரி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வரும் நாமெல்லாம் எதிர்பார்த்தோமா? எதிர்பார்க்கவே இல்லை இல்லைங்களா? ஆஃப்டர் கொரோனா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயம் நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. அதே போல இன்னும் சில காலத்துல இது மாதிரி வரும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நம்ம சாப்பிட போறோம் அப்படின்னாக்க அப்போ ஒரு கார்டு ஒண்ணு வருங்களாம். இப்ப நமக்கு ஆதார் கார்டுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆனா அந்த ஆதார் கார்டுல பாத்தீங்க அப்படின்னாக்க என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய எல்லா ஹிஸ்டரியுமே அதுல இருக்கும். நம்ம எந்தெந்த பேங்க்ல எவ்வளவு அமௌண்ட் எல்லாம் போட்டிருக்கிறோம் அப்படின்றது எல்லாம் கூட அதுல வந்துடும். ஏன்னா எல்லாரோட அக்கௌண்ட் எந்த பேங்க்ல எந்த அக்கௌண்ட் போட்டாலும் அந்த ஆதார் கார்டை தான் கொண்டு வர சொல்றாங்க. அதுலயே எல்லாம் போயிருது இல்லையா? அதே மாதிரி ஒரு கார்டு வருங்களாம். நம்ம சாப்பிட போனோம் அப்படின்னு போனோம்னாக்க அந்த கார்டை நீங்க ஸ்வைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதை ஸ்வைப் பண்ண உடனேயே என்ன ஆகும் அப்படின்னாக்க அதுல வந்துடும். என்ன வந்துடும்னாக்க இந்த வந்திருக்கிறவோட அப்பாவுக்கு சுகர் இருக்குது, அதனால அவர் டீ கேட்டாரு, அவர் சுகர் போடக்கூடாது. அவங்க அண்ணனுக்கு பிபி இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறது, அவரோட வெயிட் ஹைட்டு எல்லாம் அதுல வந்துருது. இவர் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படின்றதும் வந்துடும், அதுலயே வந்துருது. அவர் வசிக்கக்கூடிய இடம், ஊரு, அந்த ஊரோட பொல்யூஷன் எல்லாம் வந்துருது. அந்த பொல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிசீஸ் இருக்கு, நீ இந்த மாதிரி மென்டல் ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு இருக்குது, ஆகையினால அதுல பார்க்கலாம் வாட் இஸ் யுவர் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றது அதுல வந்துடும். அவருடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அத்தனையும் அந்த கார்டுல வந்துடும். ஒரு 3 நானோ செகண்ட்ல அது எல்லா விவரமும் வந்த உடனேயே அப்போ அவர் என்ன செய்வாருனாக்க அவர் கொடுக்குற காஃபி ஆர் டீல ஒமேகா 3 போடுவாரு, கொஞ்சம் டர்மரிக் பவர் போடுவாரு, கொஞ்சம் பெப்பர் போடுவாரு. இட் இஸ் ஓகே ஆர் நாட் அப்படின்னு கேட்கும்போது ஓகேன்னு சொன்னா பரவாயில்ல, அவர் சாப்பிட்டுப்பாரு. நாட் அப்படின்னு சொன்னாக்க அவருக்கு கனெக்ட் ஆகிருக்கிற அத்தனை மொபைலுக்குமே இது மெசேஜ் எல்லாம் போயிருமா. இதெல்லாம் ஒரு பேட் அசம்ஷனா நமக்கு தெரியுது. இது ஒரு அனுமானமாக நமக்கு இப்ப தெரியுது. ஆனா ஒரு காலகட்டத்துல இது உலகெங்கும் வரும் அப்படின்னு தான் இத அவங்க சொல்றாங்க. உலகெங்கும் வருதோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனாலும் நாம என்ன செய்யறோம் அப்படின்னாக்க இப்பவே அதை என்ன செய்யறோம்,
நம்ம ரொம்ப 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 அவேர்னஸா இருந்து ரொம்ப வாழ்க்கையில என்ன செய்யணும், விழிப்பு நிலையோட இருக்கணுங்க. விழிப்பு நிலையோட இருக்கணும். இப்போ வந்து இயர் எண்டுல நாம இருக்கிறோம். இயர் எண்டுல இருக்கிறோம். இன்னும் ஒரு 20-25 நாட்கள்ல புத்தாண்டு 2026 பிறக்குது. எப்பவுமே நம்ம என்ன செய்வோம், புத்தாண்டு என்று வந்தாலும், புத்தாண்டு வந்தாலும் இல்லது பிறந்த நாள் வந்தாலும், ஓ எனக்கு வந்து 50 வயசு ஆயிடுச்சு, எனக்குன்னு சொல்லல, பொதுவா சொல்றேன், 50 வயசு ஆயிடுச்சு, என்ன செய்யறோம், இனிமேல் வந்து நான் இந்த மாதிரி தீய பழக்கம் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னாக்க, எனக்கு இந்த பழக்கம் இருக்குது, இதை வந்து இந்த வருடத்துல நான் விட்டுறேன், புத்தாண்டு பிறந்ததுல இருந்து என்ன செய்யறேன், நான் இந்த தீய பழக்கத்தை நான் விட்டு விடுகிறேன் என்று புத்தாண்டிலோ புது வருட பிறப்பு நாள் அன்றோ அல்லது பிறந்த நாள் அன்றோ இல்ல வெட்டிங் நாள், வெட்டிங் டேன்னு கூட வச்சுக்கோங்களேன், அந்த வெட்டிங் டே அன்றோ வந்து நம்ம என்ன செய்யறோம், ஒரு சங்கல்பம் மேற்கொள்றோம் இல்லைங்களா, என்ன இனிமே நான் தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உறுதியா இருக்கிறோமா, ஒரு 10 days ஃபாலோ பண்ணுவோம் இல்லைங்களா, எனக்கு இனிமே கோபம் வராம நான் பாத்துக்குவேன், இந்த மனவளக்கலை பயிற்சி எடுத்துக்கிட்டேன், இனிமே எனக்கு நான் கோபமே படமாட்டேன் அப்படின்னு சங்கல்பம் மேற்கொள்வோம். ஆனா என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ணுவோம், அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன செய்வோம், இதே சங்கல்பத்தை 2027லயும் பண்ணுவோம். உடனே இதை வந்து அதை நீக்கிறோமா அப்படின்னாக்க அது ஒரு சந்தேகமா தான் இருக்கும். ஆனா உண்மையான ஒரு உத்வேகத்தோட ஆன்மீகத்துல முயற்சியோட இருந்து நாம் இந்த பயிற்சி எல்லாம் செய்வோம் என்றால் கட்டாயமாக நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னாக்க, நமக்கு இந்த பயிற்சியின் மூலமாக நம்ம என்ன சங்கல்பம் பண்ணினோமோ அதை வந்து சரியா நம்ம வந்து நிறைவேற்ற முடியும். அந்த பழக்கம் நமக்கு கட்டாயம் கிடைக்கும். அப்புறம் வந்து காயகல்பம் பயில வேண்டும். எவ்வளவு அற்புதமான பயிற்சி, சித்தர்கள் கற்றுக்கொண்ட சித்தர்களின் பயிற்சி நம்ம மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. சித்தர்களையான காயகல குண்டலினி யோகத்தில் உச்சக்கட்ட பயிற்சியான காயகல்பம் பயின்று நம் உடலில் உள்ள அனைத்து நரம்புகளுக்கும் ஊக்கம் கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியை நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை துணையான நம்ம உடலை வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னாக்க, கட்டாயம் என்ன பண்ணணும், அதை பாதுகாப்பதற்கான பயிற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், பெண்கள் ஏன் தலைக்கு பூ வைத்துக் கொள்கிறோம், பெண்கள் தலைக்கு ஏன் பூ வைத்துக் கொள்கிறோம், நீங்க நினைக்கலாம் வாசனைக்காக வைக்கிறோம், அழகுக்காக வைக்கிறோம் அப்படின்னு நினைக்கலாம். இல்ல, பசி எடுக்கும் பொழுது வயிறு சூடாகும், அதே போல டென்ஷன் ஆகும் பொழுதோ உணர்ச்சி வசப்படும் பொழுதோ என்னதாகும், உடல் சூடாகும். கோபப்படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னாக்க இந்த தலை சூடாகுது. கோபப்படும் பொழுது இந்த தலை சூடாகுது. தலை சூடாகாம இருக்கிறதுக்காக என்ன வச்சிருக்கிறாங்க, தலையில பூ வைக்கிறோம். ஏன், பெண்களுக்கு தான் அதிகம் கோபம் வருமா அப்படின்னு சொல்றாங்க. இந்த இணைப்பில் இருக்கக்கூடிய பெண்களாகிய நாம் முதல்ல கோபப்படாம இருப்போம், சினப்படாமல் நாம இருப்போம். அந்த பெண்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கும். ஆகையினால பெண்களுக்கு தலை கோபப்பட்டு தலை சூடாகாம இருப்பதற்காக தலையில பூச்சுடுறாங்க. கோபம் வரும் பொழுது பாத்தீங்கன்னாக்க அந்த தலையில இருக்கக்கூடிய பூவை கூட பிச்சு தூக்கி வெறியுவாங்களாம். ஏன்னா அந்த உடல் தணிக்கிறதுக்காக, சூட்டை தணிக்க குளிர்ச்சி கொடுப்பதற்காக அந்த பூவை வைக்கிறோம். பட் அதையும் வீசி எறிஞ்சிடறாங்க, அதனாலதான் பூவை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாம் உண்மை என்றால் நாம் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னாக்க, நமக்கு பூவை வைத்துத்தான் குளிர்ச்சியை ஏற்படுத்தணுமா என்ன, பூவை தலையில் வைக்காமலே நம்மை நாம் குளிர்ச்சிப்படுத்துவதற்கு சினம் என்ற ஒரு மோசமான குணத்தை நம்ம கிட்ட இருந்து வராமல் தடுப்பதற்கு சின தவிர்த்தல் என்ற பயிற்சி நமக்கு மகரிஷி கொடுத்திருக்கிறாங்களே, அதை வந்து நாம வாழ்க்கையில கடைபிடித்தோம் என்றால் சினத்தினால என்ன பலனை நாம கண்டிருக்கிறோம், ஒரு பலனும் நமக்கு கிடைக்கல. அப்படி வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு குணத்தை வந்து நம்ம கிட்ட இருந்து நாம நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மகான்கள் கூறிய அத்தனை வழிமுறைகளையுமே பாரதியார் அழகா சொல்லியிருக்கிறாரு. உடலினை உறுதி செய் என்று சொல்லியிருக்கிறார். உடலினை முதல்ல உறுதிப்படுத்து. நம்ம சங்கல்பத்துல முதல்ல எதை கேட்டுக்கிறோம், உடல் நலம் முதல்ல கேட்டுக்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கை துணை யாருங்க, இப்ப சொல்லுங்க நீங்க இணைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே என்ன வாழ்க்கை துணை யார் என்று ஒரு எண்ணத்துல வந்தவங்களுக்கு நான் சொல்றேன், இப்ப சொல்லுங்க நம்மளுடைய வாழ்க்கை துணை என்பது யார் என்றால், நாம் வாழ்வதிலிருந்து பிறந்ததிலிருந்து உயிர் மூச்சு உள்ள வரைக்கும் நமக்கு
எது உதவியா நமக்கு துணையாக யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க கட்டாயமாக இந்த உடல் தான் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது அப்படின்னாக்க இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காகத்தானே மகரிஷி அவர்கள் சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா என்ற ஸ்கை மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறீங்களே. ஸ்கை மெம்பர்ஸ் என்ற நாம தான், இந்த இணைப்புல இருக்கிற அத்தனை பேருமே நாம ஸ்கை மெம்பர்ஸ் தான். இந்த ஸ்கை மெம்பர்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த உடலை பாதுகாப்பதற்கான பயிற்சிகளை நன்றாக இந்த வருடம் எப்படி மேற்கொண்டு நம் உடலை நாம ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டோமோ அதே போல இனி பிறக்க போகும் புத்தாண்டிலும் நாம என்ன செய்ய வேண்டும், இந்த பயிற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்படி மேற்கொண்டு நம்முடைய வாழ்க்கை துணையான இந்த உடம்பை நல்ல விதமாக பாதுகாத்தோல் என்றால் யாருக்கு நல்லது? யாருக்கு நல்லதுங்க? நம்ம உடலுக்கு, நம்ம இந்த குடும்பத்துல நாம நல்லா இருந்தாதாக்க நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். நம்ம குடும்பம் நல்லா இருந்தா உறவு, சுற்றம், ஊர், உலகு, மற்றதெல்லாம் நல்லா இருக்கும் இல்லைங்களா? இது ஒரு என்னது, ஒரு செல்ஃபினஸ் தான் இதுவும். அதனால இந்த உடலை நம்ம என்ன சிறந்த முறையில இந்த வாழ்க்கை துணையை நாம பாதுகாப்போம். அந்த பாதுகாப்பான நிலையில இருப்பதற்கான பயிற்சிகளை மேற்கொள்வோம். மேலும் நம்ம முன்னாள் குடியரசு தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்ன வார்த்தைகள் நிறைய, அவர் வார்த்தைகள், ஐ கேன் டூ இட் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். நான் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ஸ்க்கு போனாலும் நீங்க நல்லா சொல்லிக்கங்கப்பா. அவர் சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்காருனாக்கா, என்னால் முடியும், உன்னால் முடியும் தம்பி தம்பி அப்படின்னு பாடுறாங்க இல்லைங்களா? அதே மாதிரி ஐ கேன் டூ இட், என்னால் முடியும். எதனால முடியாது? உன்னால எல்லாமே முடியும். அந்த சொல்லே நம்ம என்ன செய்யும் அப்படின்னு சொன்னாக்க, சொல் என்ன செய்யும், எல்லா உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லிலையுமே எவ்வளவு கோடி, 60 பில்லியன் கோடி செல்கள் நம்ம உடலில இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த செல்களில போய் எல்லாம் போய் பதியும், போய் எல்லாம் பதியுமே தவிர பதிஞ்சு என்ன செய்யுங்க, கட்டாயமா செயலுக்கு வரத்தான் செய்யும், வராம இருக்காது. அப்போ நம்ம எண்ணியது அந்த செல்லுல எல்லாம் போய் பதியும். அதனால நாமும் என்ன செய்யணும், நம்மால் முடியும். அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி ஐ கேன் டூ இட், என்னால் முடியும். இப்ப நான் சொன்ன அத்தனையுமே நாமும் வாழ்க்கை முறையில பயில்வதற்கு நாம முயற்சி செய்வோம். அதுக்கு அடுத்தது அதே அப்துல் கலாம் ஐயா சொன்ன வார்த்தையை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சதை நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். லைஃப் இஸ் நோட் புக். வாழ்க்கை என்பது ஒரு நோட்டு புத்தகம். 2 pages ஆர் ஆல்ரெடி ரிட்டன் பை காட். 2 பக்கம் ஆல்ரெடி ரிட்டன் பண்ணிட்டாரு, காட் ரிட்டன் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? லைஃப் இஸ் அ நோட் புக். 2 pages ஆர் ஆல்ரெடி ரிட்டன் பை காட். ஃபர்ஸ்ட் பேஜ் இஸ் பர்த், லாஸ்ட் பேஜ் இஸ் டெத். எவ்வளவு அருமை பாருங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் இஸ் பர்த், லாஸ்ட் பேஜ் இஸ் டெத். ஏன்னா லைஃப் இஸ் அ நோட் புக் இல்லைங்களா? ஆல்ரெடி 2 pages ஆர் ஆல்ரெடி ரிட்டன் பை காட். ஃபர்ஸ்ட் பேஜஸ் இஸ் டெத், பர்த், லாஸ்ட் பேஜ் இஸ் டெத். சென்டர் பேஜ் ஆர் எம்டி. அந்த சென்டர்ல இருக்கக்கூடிய பேஜஸ் எல்லாம் எம்டியா இருக்குதுங்க. அது என்ன செய்யணும்? சோ ஃபில் தெம் ஸ்மைல் அண்ட் லவ். இந்த இடையில இருக்கக்கூடிய பேஜஸ் எல்லாம் எதை பண்ணணுங்க? ஸ்மைல் அண்ட் லவ், அன்பும் கருணையுமா இருந்து அதை நீ ஃபில் பண்ணு அப்படின்றாங்க. எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. இந்த வார்த்தையை படிச்ச உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னாக்க, இதுல என்ன கஷ்டம் இருக்க போகுது? ஒரு அன்பும் கருணையுமாக ஒருத்தட்ட பேசி அதன் மூலமாக அவர் மனம் சந்தோஷம் அடைந்து போய் இவங்ககிட்ட பேசின ஒரு ஆறுதலான வார்த்தை கிடைக்கும் என்று எதிர்பார்த்து நம்மகிட்ட பேசும் பொழுது ஒரு கடும் சொற்கள் பேசாம ஒரு இனிமையான இறைநிலையினுடைய தன்மை என்னது அப்படின்னாக்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். இறைவனுடைய தன்மை அன்பும் கருணையும். அதே அன்பும் கருணையுமே நாம அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அன்பும் கருணையும் நம்ம குடும்பத்துல இருக்க அத்தனை உறுப்பினர்களுக்கும் போய் சேரும். இந்த சுற்றத்துக்கு, ஊர் உலகத்திற்கு எல்லாம் சேரும். இப்படி செய்தோம் அப்படின்னாக்க வேதாத்ரி மகரிஷியினுடைய எண்ணமான உலக சமாதானம் என்பது விரைவில் நமக்கு கிட்டும் என்பதனால இதை எல்லாம் நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் மேன்மையும் அடைய வேண்டும் என்று கூறி இதுகாரும் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நீங்கள் அனைவரும் 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று கூறி நம்ம வேதாத்ரி மகரிஷியினுடைய கவியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன்.
இறையுணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவிலியர்கோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்பு உணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி மறைவிளக்கும் உயர்வாழ்வை மதித்து மனையறத்தின் இன்பம் காத்து வளம்போங்கி வாழ்க என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, 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 மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தற்போது அம்மா அவர்களோடு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைகின்றோம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கை சின்னத்தை உயர்த்தும் போது அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும். கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் வாய்ப்பு வழங்குவதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு தற்போது முதலாவது அன்பராக ராமராஜ் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதாமா? கேக்குதுங்க, கேக்குது. ஆமா, நான் ராஜ்வாலத்திலிருந்து ராமராஜா பேசுறேம்மா. உங்க பேச்சு மிக சிறப்பா இருந்துச்சுமா. அவங்க மண்டத்துல உங்க பேச்செல்லாம் நிறைய கேட்டிருக்கிறேன். இன்னைக்கு பேச்சுல நான் வாழ்க்கை துணைக்கு கணவன் மனைவி இல்லை குழந்தைகள் உற்றாவில் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க சொன்ன பின்னாடி தான் எனக்கு வழக்கம் சிறப்பா கிடைச்சிச்சுமா. ஆனால இனிமேல் ஏற்கனவே பாதுகாத்த என்னுடைய உடம்ப இன்னும் நல்லா பேணி பாதுகாக்கிறேம்மா. நன்றிம்மா. உங்களுடைய பயணம் சிறக்க வாழ்த்துக்கள்மா. நன்றி. வாழ்க வளரணுமா. மிக்க நன்றிங்க ஐயா ராமராஜ் ஐயா. நன்றி. ராஜபாளையத்தை சேர்ந்த ராமராஜ் ஐயாவுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்து தஞ்சாவூரிலிருந்து மதன் ஐயா அவர்கள். மதன் மோகன் ஐயா, நீங்க பேசலாம். வாய்ப்பு நன்றி அம்மா. அம்மா வாழ் வளரும் அம்மா. வாழ்க வளமுடன். மிக அருமையான உரை அம்மா. வாழ்க்கை துணை யாருன்னு நாங்க சரி, நீங்க உடம்பை பத்தி சொன்னீங்க வரிசையா. இந்த உடம்புல உள்ள உள்ளுறுப்புலாம் முக்கியமான சொல்லியிருக்கீங்க. நம்ம உடல் உள்ளுறுப்புக்கு நன்றி சொல்லாவிட்டாலும் பரவாயில்ல, கேடு விளையக்கூடிய பழக்க வழக்கங்கள் உணவு பழக்கம்லாம் செய்யறாங்க சில பேர். அதே மாதிரி அந்த முதிய பருவத்தை நம்ம உடம்பே நமக்கு பாரமாகி விடுமாமா? முதிய பருவத்துல நமது உடல் நமக்கு பாரமாகி விடுமா? ஆகாது. நம்ம எப்படி வச்சிருக்கிறோமோ அதை பொறுத்து தானே முதிய வயதுல ஆகும். இப்போதே நாம எல்லாம் பயிற்சிகளை கடைபிடித்து சிறந்த உணவு, உழைப்பு, உறக்கத்தை கடைபிடிச்சோம்னாக்கா முதுமையில மிகவும் நலமாத்தான் இருக்கும். முதுமையில் நல்ல உற்சாகமாக இருப்போம். முதுமையில நம்ம பாரமா இருப்போம் நீங்க நினைக்காதீங்க. பிறரோட உதவி எதிர்பார்த்திருக்க மாதிரி இருக்குமா கேட்டேங்க. வேற ஒண்ணு இல்ல, பிற உதவி இல்லாம இருக்கிறதுக்காகத்தான் பயிற்சி பண்றோம். இங்க ராஜபாளையத்துல மூத்தோர் நல சங்கம் என்று ஒன்று இயங்குதுங்க. அதுல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாங்க. எங்களுக்கே அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காரணம், உடலையும் மனதையும் நல்லா வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க யாருக்குமே பாரமாக இருக்க மாட்டோம். அதே மாதிரிமா வாழ்க்கை துணைன்னு கேட்டிருக்கீங்கம்மா. துணிவே துணையை வச்சுக்கலாமா? அந்த கருத்துக்கிட்டலாமாம்மா? வாழ்க்கையில் துணிவே தான் துணைன்ட்டு வாழ்க்கை துணை இருக்குதுங்கயா. நான் இப்ப எடுத்துக்க சப்ஜெக்ட் உடம்பத்தான் எடுத்துக்கிட்டேன் நான். சரிம்மா சரிம்மா. உடம்புதான் நமக்கு துணையா இருக்குதுங்க. இறுதி வரைக்கும் நமக்கு துணையா யார் இருக்கிறாங்க அப்படின்னாக்க இந்த உடல் தான் நமக்கு துணையா இருக்குது இல்லையா? சரிங்க சரி. அதனால இந்த வாழ்க்கை துணை எது அப்படின்னு இந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க. அதே மாதிரி கை கட்டியிருக்க சொன்னீங்கம்மா. அது அடிமைத்தனமா இருக்குமாம்மா? ஆண்டான் அடிமை அந்த மாதிரி எனக்கு ஃபீலிங் வருது. கை கட்டி நிற்பது கம்கட்டில் வச்சு சொன்னீங்களா, துணி சொல்றீங்களா, அது எனக்கு சரியா விளங்கலம்மா. அதாவதுங்கயா, இது ஒரு மூச்சு பயிற்சிங்க. இடகலை பிங்களை சீராக இயங்குவதற்கு ஆண்கள் இந்த தண்டம் வச்சுக்கிட்டு இப்ப இங்க கமண்டலம் வச்சுக்குவாங்க, தண்டம் வச்சுக்கிட்டு தியானம் பண்ணுவாங்க. காரணம், இடகலை பிங்களை சீராக இயங்குவதற்காக, அந்த மூச்சு பயிற்சி ஓட்டம் சீராக இருப்பதற்காகத்தான் அப்படி பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த வேலைக்காரங்க இந்த இயல்பாவே அவங்களுக்கு இருக்குது. இந்த துண்டை இந்த இடுக்குல வச்சிருக்கும் பொழுது இந்த மூச்சு ஓட்டம் சீராக இயங்கும். எதிராளிகிட்ட பேசும் பொழுது ஒரு தயக்கம் இல்லாம இருக்கும். சரிம்மா சரிம்மா. நன்றி அம்மா. வாய்ப்பு நன்றி அம்மா. வாழ்க வளரணுமா அம்மா. வாய்ப்பு நன்றி அம்மா. வாழணும்மா. வாழ்க வளமுடன். நன்றி. அப்புறம் நீங்க பெண்களுக்கு இன்னொரு டிப்ஸும் கொடுத்திருக்கீங்கம்மா. நகை வாங்கறதுக்கு கணவர்கள் கிட்ட எப்படி கேட்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தமாஷா சுவையா இருந்ததுமா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்து நீங்க IQ00OOன்னு போட்டிருக்கு. உங்க பேரை சொல்லி அறிமுகப்படுத்தி பேசுங்க. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். யாரு? கண்ணம்மாள் அம்மாவா? கண்ணம்மாள். ஓகே, பேசுங்க. அம்மா கிட்ட பேசுங்க. அம்மா ரொம்ப சிறப்பான உரைங்கம்மா. எப்பவும் போல உங்களோட உரை
கண்டிப்பா நாங்க மறக்காம கேட்போங்கம்மா. ரொம்ப சிறப்பான உரைங்கம்மா. அம்மா உங்க சிரிப்பு, உங்க அழகு எங்களை எல்லாம் கவர்ந்ததுங்கம்மா. அம்மா நீங்க சொன்னீங்க வாழ்க்கை தேவை வந்து அங்க இது வரைக்கும் கணவன் மனைவின்னு தான் நாங்க நினைச்சிருந்தோங்கம்மா. இப்ப நீங்க சொன்னது பார்த்து அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாருமே நம்ம வாழ்க்கை துணைன்னு சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. அப்புறம் நமக்கு வந்து இருந்ததுல இருந்து நம்ம உடம்பு பிறந்ததுல இருந்து நம்ம இறுதி வரைக்கும் நம்ம உடம்ப பாதுகாக்க வேணும். ரொம்ப சிறப்பான உரைங்கம்மா. அப்புறம் கலாம் சொன்ன மாதிரி நம்ம பிறப்பும் இறப்பும் இடையில நம்ம எப்படி இருக்கோங்கிறத சொல்லியிருக்காருங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. உங்க உரை எப்பவுமே சிறப்பான உரைங்கம்மா. நான் அதாவது அதாங்கம்மா கலாமையா சாயங்காலம். சொல்லியிருக்கிறது, கலாமையா ம், என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் சரிங்கம்மா. பேஜும் லாஸ்ட் பேஜும் அதாவது இறைவன் எழுதிட்டான், பர்த் ஆ, அண்ட் டெத். இடையில் உள்ள சரிங்க. பக்கங்கள் நம்ம கையில கொடுத்திருக்கிறான். அப்ப நம்ம உடலை நாம சிறப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர் சொன்ன கருத்து. சரிங்கம்மா, சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. நல்லா இருந்துச்சுங்கம்மா. இந்த சாந்தாமணியோட ஃப்ரெண்டு தாங்கம்மா. உங்க ஃப்ரெண்டு சொன்னீங்களே கோயம்புத்தூர்ல. ஓ ஓ, சரிங்கம்மா சரிங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேங்கம்மா, நல்லா இருக்கிறேங்கம்மா. வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளம். அம்மா வாழ்க வளமுடன். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அடுத்து காஞ்சிபுரத்திலிருந்து கவிதா கோவிந்தராஜன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா ரொம்ப அருமையா இருந்துச்சுங்கம்மா. உடல் தான் வாழ்க்கை துணைன்ட்டு. ஆனா பசங்க கோவத்துல எல்லாம் இந்த உடலை என்ன துன்புறுத்திக்கிறாங்க. கோவம் வந்தா அவங்க உடலே அவங்களே துன்புறுத்திக்கிறாங்க. இது அவங்களுக்கு தெரியல. இப்பதான் எங்களுக்கே தெரிஞ்சுது. உடல் வந்து வந்து நிச்சயமா. பாதுகாப்பு, வாழ்க்கை துணைன்ட்டு. இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது இப்ப கஷ்டமா இருக்கு. அவங்களே கைய போட்டு அறுத்துக்கிறதும் கழுத்தை போட்டு நெரிச்சுக்கிறதும் கோபத்துலம்மா பசங்க, ஆம்பளை பசங்க எல்லாம். இதெல்லாம் மாறணும் அம்மா. அப்புறம் நீங்க அவங்களுக்கு இந்த இளம் வயதிலேயே நான் கொஞ்சம் மனவளக்கலை கொஞ்சம் கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குமா. ஏன்னா மகரிஷி சொல்வாங்க இல்லையா, நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே சீர் வந்து மனவளக்கலை. அது கொடுத்துட்டா ஓரளவுக்கு தன்னை தானே துன்புறுத்திக்க மாட்டாங்க. ஆமா, தன்னைத்தானே துன்புறுத்திக்கிறாங்க அம்மா. சிங்கம் வந்து எதை சிங்கத்தை பார்த்து நம்ம ஒண்ணு கத்துக்கணும் நீங்களா? அது என்ன? சிங்கத்தை பார்த்தா அது ஆஹ் அது சிங்கம் வந்துமா, அது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னாக்க, ஆஹ், எந்த ஒரு செயலையுமே உடனடியா செய்யாது. ஆஹ் நல்ல ஆலோசனை செய்து பின்புதான் முழு மனதோட உறுதியா செய்யும். ஆனா நம்ம உம் எப்படி செய்வோம் அப்படின்னாக்கா, ஆலோசனை செய்வோமா அப்படின்னாக்கா எடுத்தோம் கவிழ்த்தோன்னு ஒரு செயலை செஞ்சுட்டு கஷ்டப்படுவோம் இல்லையா. ஆமா ஆமா. அதனால இந்த சிங்கம் வந்து நல்ல உடனடியா எந்த ஒரு செயலையும் செய்யாது, நல்லா ஆலோசிச்சுதான் அதுக்கப்புறமா அந்த ஒரு செயலை செய்யும், ஆஹ் உறுதியாகவும் நன்றிகள். இருக்கும். நன்றிகள் அதோட அம்மா. ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க அம்மா. வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்க வாழ்க்கை வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிகள். அடுத்த அன்பராக செவ்வேல் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. செவ்வேல் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்பாக இருந்ததும்மா. நம்ம உடல் வாழ்க்கை வளமுடன். எவ்வளோ ரொம்ப மகிழ்ச்சி அம்மா. நீங்க சொன்னீங்க ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும், ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு எத்தனை லட்சம், அதே மாரி நம்மளுடைய கிட்னிக்கு எவ்வளோ ஆப்ரேஷன், ஒரு எலும்பு முறிஞ்சா எவ்வளோன்னு சொன்னீங்க. நம்ம விலை மதிப்பற்ற எவ்வளோ காசு நம்மளால கொடுக்க முடியாது, நம்மளுடைய பயிற்சி எவ்வளோ தூரம் உகர்ந்ததுன்னு அதை சொன்னீங்க. ரொம்ப நல்லது, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுமா. ஆனா நீங்க எல்லாமே சொல்றீங்க, நம்ம உடம்பு தான் அந்த அளவுக்கு லைஃப் பார்ட்னர். நம்ம உண்மைதான், அது டெய்லி நம்ம விட்டுடுறோம். நம்ம 10 நாளைக்கு சேவ் பண்ணி முழுசையாக ஈடுபடுறோமான்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதை விட்டுறோன்னு சொல்கிறீங்க. இருந்தாலும் நம்ம லைஃப் பார்ட்னரை எப்படிமா நம்ம அந்த அன்பும் கருணை, ஃபர்ஸ்ட் ஏடு கடைசி ஏடு சொல்லிட்டீங்க, நம்ம லைஃப் பார்ட்னரை அன்பும் கருணையாக வச்சுக்கிறது நம்ம என்ன வழிகள் செய்யலாமா? நம்ம மகரிஷியே பயிற்சி கொடுத்திருக்கிறாரு. நம்ம வாழ்க்கை துணையிட்ட நாம முதல்ல அன்பும் கனிவா நடந்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அவங்களும் அந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி தாங்கய்யா. ஒண்ணு முடிச்சுட்டேன். நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் வரும். நீங்க அன்பும் கருணையும் அவங்களுக்கு கொடுங்க. குவைத்துல இருந்து செவ்வேலையா அற்புதமா எல்லாருக்குமான ஒரு கேள்வி கேட்டுட்டாரு. வாழ்க்கை துணைக்கு எப்படி அப்படின்றது நம்ம செலுத்தணும் முதல்ல. சரிங்கம்மா, மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் போனதாம எவ்வளவு விலை மதிப்பற்றதுன்றது நம்மளுக்கு அப்பதான் உணர முடியுது, தவிர அது வரைக்கும் நம்மளுக்கு உணர முடியல எவ்வளவு விலை. அதெல்லாம் நம்மளால ஈடுகட்ட முடியாது. மிக்க மகிழ்ச்சி அம்மா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
நன்றி நன்றி நன்றிங்க. வாழ்க்கை. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மேகலா அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. பேசுங்கம்மா. நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்கம்மா. கீதாம்மா, வாழ்க்கை. நான் உங்ககிட்ட வந்து புக் எல்லாம் வாங்கியிருக்கேங்க. ஞான சக்கரங்கள் புக்கு வாங்கியிருக்கேங்கம்மா. அப்புறம் ம். உங்களோட ஸ்பீச் இன்னைக்குதான் நேரடியா கேட்டேன். ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள்மா. அப்புறம் இன்னொன்னு வந்து மகரிஷி வந்து 90வது வயசுல கூட அவரோட பிறந்த நாளுக்கே உடற்பயிற்சி செஞ்சுட்டு தான் வந்து உட்கார்ந்து ஸ்பீச் கொடுத்தாருங்களாமா. அப்ப அதெல்லாம் கேட்கும்போது கடைசி வரைக்குமே நம்மளோட உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப இதா தெரிஞ்சுக்க முடியுதுமா. ரொம்ப நல்லதுமா. உங்களோட ஸ்பீச் ரொம்ப எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்குது கேக்குறதுக்கு. ரொம்ப நன்றிமா, வாழ்த்துக்கள். இது சொல்றதுக்கு தான். அப்புறம் உங்க புக்ஸ் ஏதாவது இன்னும் ஏதாவது பிரிண்ட் நிலையில இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. இல்ல, இந்த ஒரு ஞான சக்கரங்கள் தான் பிரிண்ட்ல, இது மட்டும் தான் இருக்குது. ஓகே. நின்னை மகரிஷி வந்து சரணடைந்தேன். என்னமா நின்னை அது சரணடைந்தேன். இன்னும் இல்லம்மா, அது இன்னும் பிரிண்ட்டுக்கு போகல. அதாவது மகரிஷி வந்து சொல்றதான் செய்யறாரு, செஞ்சதான் சொல்றாருங்க. கரெக்டுமா. ஏன்னா ஏன்னா தான் என்னென்ன அனுபவிச்சாரோ அதெல்லாம் நமக்கு கரெக்டா சொல்லிட்டாரு. அதனாலதான் வந்து நாமளும் அதை அனுபவபூர்வமா பண்ணுவதற்கு உதவியா இருக்கிறது. சரிங்க. நல்லது, நல்லதுமா. நல்லதுமா, வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்மா. நன்றி. அடுத்த அன்பராக வசுந்தரா தேவி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பெங்களூர் வசந்தரா தேவியம்மா. மௌனம் நினைக்கிறேன் மௌனம். அம்மா ரொம்ப அருமையா இருந்தது. நேத்துல இருந்து காத்திருக்கிறேன். உங்க பேர் கேட்ட உடனே கீதம்மா வராங்க. நேத்துல இருந்து உங்க உரையை கேட்க காத்திருக்கிறேம்மா. இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப அருமையா இருந்தது. இந்த உள்ளுறுப்புகளுக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னீங்களே, அது கொஞ்ச நாளைக்கு முன்னாலதான் அது என் நினைவுக்கு வந்ததுமா. அது சொல்லணும்னு அதை நீங்க எவ்வளவு அருமையா எடுத்து சொன்னீங்க. இன்னைக்கு நான் நினைக்கிறத குரு உங்க மூலியமா எப்படி கொடுத்தாருமா, எங்களுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப சிறப்பான உரைமா. எப்படி சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப உள்ள நெகிழ்ந்து ஆரம்பத்துல இருந்து முடிவு வர ரொம்ப உணர்ச்சி பூர்வமா உங்க உரையை கேட்டேன். வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். மீண்டும் எப்ப வருவீங்க காத்திருக்கோம். நன்றிமா, நன்றி நன்றி, ரொம்ப நன்றிமா, நன்றி. வாய்ப்பு தந்ததற்கு நன்றிமா, வாய்ப்பு தந்ததற்கு வாழ்க வளமுடன். எல்லாருமே அம்மாவோட பேரை பார்த்தாலே சும்மா அதிருது இல்ல மாதிரி பேரை ஆமாமா, பேரை பார்த்த உடனே ஒரு சிரிப்பும் ஒரு அன்பும் கருணையும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருதுமா. ஆமாமா, அந்த முகப்பொலிவுமா, அந்த முகப்பொலிவு, அந்த முகப்பொலிவு, எல்லாருக்குமே பேச்சு, அதாமா அதாமா. வாழ்க வளமுடன். அது உங்களோட உள்ளத்தில் இருக்கிற அன்பு வந்து எங்களுக்கும் அது வந்து பிரதிபலிக்குதுமா. வேற ஒண்ணும் இல்ல. சொல்றேன்னு சொல்லிடுவீங்க நீங்க. உண்மைதான் சொல்றேன். உண்மைதாமா, உண்மைதாமா. ஆமா. பொலிவு. நன்றிமா வசுந்தராமா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா நம்பிராஜம்னு அவங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்காங்க. நேத்து தான் பிறந்த நாள் கொண்டாடினாங்க. நம்ம வேதாத்ரி அன்பர் அவங்க வந்து ஒரு இது சிறப்பு அம்மா. நல்ல சிந்தனை, பறவைகளின் பண்பு, விலங்குகளின் குணங்கள், மனிதனின் மயக்கம், மாண்புடன் வாழ மனவளக்கலை. அற்புதம், அற்புதம் அம்மா. வாழ்க்கை துணையே வாழ்க்கை, குணங்களை கோர்வையாக தந்தமைக்கு வாழ்த்துக்கள். நன்றி. கீதாராஜன் அம்மா, கீர்த்தியுடன் பல்லாண்டு வாழ வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்கம்மா. வாழ்க வளமுடன். நம்பிராஜன் வாழ்த்துக்கள். ரொம்ப நம்ம வேதாத்ரி அன்பர் ஜூம்ல எல்லாம் தவறாம கலந்து கொள்ளக்கூடியவங்க. வாழ்த்துக்கள் நம்பிராஜம் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சுசீலா அம்மா, வாழ்க வளமுடன். நீங்க பேசலாம் சுசீலா அம்மா. வாழ்க வளமுடன்மா. மதுரை சுசீலா அம்மாவா, வாழ்க வளமுடன். எங்கம்மா நீங்க இந்த 9 சக்கர புக்கு எழுதிருக்கீங்கல்லம்மா? ஆமா. அதாவது ஒரு கேரக்டர் வந்து சக்கரங்களுடைய இயங்குற அடிப்படையில் அமைதா, இல்ல கருவமைப்படி பூரா கேட்டேன், கருவமைப்படி அமைதா, இல்ல எது அதிகமா வருது? கருவமைப்படி வர்றதுனால அதிகம் வந்துருதா, இல்ல 9 சக்கரா வேலை பார்க்காததுனால சரியா குணாதிசயங்களோ மத்தெல்லாம் அமைதான்னு நான் பார்க்கிறேன். அதுலயே எழுதி இருக்குதுங்கம்மா. அந்த கரு உருவாக்கும் பொழுது அவங்களுக்கு எந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆயிருக்குதோ அந்த மனநிலை தான் அந்த குழந்தைக்கு இருக்கும் அப்படின்றது அதுல எழுதி இருக்குது. நல்லா கவனிச்சு பாருங்க, தெரியும். இப்போ அநாகதத்துல இயங்கி கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஒரு குழந்தை உருவாச்சு அப்படின்னாக்க அது கொஞ்சம் தைரியமான குழந்தையா இருக்கும். சுவாதிஷ்டானத்துல இயங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு குழந்தை உற்பத்தியான அது கொஞ்சம் பயப்படுற குழந்தையா இருக்கும்.
இப்படி ஒவ்வொரு சக்கரா இயங்கும் பொழுது அந்த குழந்தை உருவாகும் பொழுது குழந்தை சரிங்கம்மா, அது உருவாகும் உங்க பொழுது புக்கை பார்த்தாலே அதுல விளங்கிரும். ஆமா சக்கராஸ் அதை பத்தி அடிப்படையில அது எந்த அடிப்படையில் அமையுது? அந்த சக்கராஸ் அடிப்படையில தான் அமையுதுங்களே, அது எதனுடைய அடிப்படையில் அமையுதுன்னு சொன்னேன். அந்த சக்கராஸ் சக்கரங்களுடைய இயக்கம் இயல்பாக தானமா இருக்கும். நம்மளுடைய மனநிலையை பொறுத்துதான் அந்த சக்கராசி இயங்கும். நம்மளுடைய மனநிலையை இல்லையா? பொறுத்துதான். ஹெரிடிட்டரி எஃபெக்ட் இல்லையா? என்னங்கம்மா? ஹெரிடிட்டரி எஃபெக்ட் இல்லையா? ஹெரிடிட்டியும் ஒண்ணு இருக்குது. ஏன்னா நம்ம அம்மா ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவங்க. அதே குணம் தானே உங்களுக்கும் இருக்கும். உங்க அம்மா நல்லா தில்லா இருப்பாங்க, அவங்க குணம் தானே உங்களுக்கு இருக்கும். அப்ப ஹெரிடிட்டியும் இருக்குது. பிளஸ் நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்ட பின்னாடி அந்த சக்கராஸ் ஆக்டிவேட் பண்ணி நம்ம பழகிட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஹெரிடிட்டில இருந்து கொஞ்சம் மாறலாம் இல்லையா? அது இப்பதான் நம்ம இயக்கத்துக்கு வந்திருக்கோம். அது வேற. பழையது அமைந்ததை பத்தி கேட்டேன். பயிற்சியே பண்ணாதவங்க. அம்மா இப்ப சர்க்கரை நோயாளி இருக்கிறாங்க, அம்மா அப்பாவும் சர்க்கரை நோயாளி அப்படின்னாக்க இனிமே நமக்கும் சர்க்கரை நோய் வரும்னு சொல்றாங்க இல்லையா? ஆனா நம்ம பயிற்சி பண்ணின பிறகு அதையெல்லாம் எடுத்தெறிஞ்சிருக்கிறோமே. இப்பெல்லாம் சுகர் வர்றது இல்லையா? அம்மா அப்பாக்கு இருந்தாலும் இந்த பயிற்சி பண்ணதுனால சுகர் வர்றது இல்லை இல்லையா? அதே மாதிரி முன்னோர்கள் அந்த மாதிரி இருந்தாங்க, அவங்களுடைய சக்கரை ஆக்டிவேட் மாதிரி நமக்கு வரும்னு நினைக்க வேண்டாம். நீங்க பயிற்சியின் மூலமாக மாற்றம் என்பது கிடைக்கும். அதாங்கம்மா, பயிற்சி எடுத்தவங்களை பத்தி இல்ல, ஏற்கனவே பல லட்சம் பேர் குணாதிசயத்துல அமைஞ்சிட்டாங்கல்ல, அது எந்த அடிப்படையில வந்ததுன்னு கேட்டேன். அது அவங்க முன்னோர்களின் அடிப்படையில தான். அதான் நம்ம இப்ப பயிற்சி எடுத்தவங்களை பத்தி நான் நினைச்சிட்டு சொன்னேன். அது இயல்பா அதுபடி தான் நடக்கும். பயிற்சி எடுத்தவங்களோட எடுக்காதவங்க தானம்மா ஜாஸ்தி இருக்காங்க. வருவாங்கம்மா, இன்னும் எல்லாம் நிறைய வருவாங்க. மகரிஷி தான் சொல்லி இருக்கிறாரு. இத்தனை விதமான கேரக்டர் இருக்கு, அதுக்கு சக்கராஸ் ஒரு காரணமா, கருவமைப்பா அப்படின்னு கேட்டேன். வேற ஒண்ணுமா? நல்ல விளக்கமா பிரமாதமா பேசுனீங்கம்மா. திருச்சிக்கு நாங்க வரணும்னு நினைச்சா வர முடியலம்மா. அடுத்து சந்திப்போம். வாழ்க வளமுடன். சரிங்க, வாழ்க வளமுடன். நன்றிமா. அடுத்த அன்பராக ஸ்ரீதரன் கோவிந்தசாமி ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா நீங்க பேசலாம். ஸ்ரீதரன் ஐயா நீங்க பேசுங்க ஐயா. மைக்கு ஒரு முறை டச் பண்ணுங்க. தமிழ்ச்செல்வி அம்மா வாழ்க வளமுடன், நீங்க பேசுங்கம்மா. தமிழ்ச்செல்வி அம்மா மைக்கு ஒரு முறை டச் பண்ணுங்க. ஹலோ, பேசுங்கம்மா நீங்க. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா, நான் சென்னையில இருந்து தமிழ்ச்செல்வி பேசுறேங்கம்மா. அக்டோபர் மாசம் உங்களோட மௌனம் அட்டன் பண்ணேங்கம்மா. நல்லா இருக்கிறீங்களாம்மா? ரொம்ப நல்லா இருக்கேங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய அந்த தலைப்பு பார்த்தோன்னே நினைச்சேன் கண்டிப்பா ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு. ஆனா நான் எதிர்பார்க்கவே இல்லை உடல் தான் அப்படின்னு. ரொம்ப டைம் போனதே தெரியலம்மா. இன்னும் கொஞ்ச நேரம் கேட்கணும் போல இருக்கு. ஐயோ அதுக்குள்ள போயிடுச்சா அந்த மாதிரி இருக்குங்கம்மா. சந்திரமாட்ட கேளுங்க, கொஞ்ச நேரம் பேசுங்கன்னு சொன்னா பேசிடலாம். சந்திரமாட்ட கேளுங்க. ரொம்ப சூப்பரா இருந்ததுங்கம்மா. வேற வேற லெவல் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்காங்கம்மா. நல்லா இருக்காங்கம்மா. அவளும் இருக்காங்கம்மா மீட்டிங்ல. அவளும் இருக்கா. நாங்க ஆக்சுவலா ஒரு 1 வீக் முன்னாடியே பாத்துட்டோம் உங்க நேமு. நானும் அந்த இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க பேசினாங்க. அது மாதிரி இன்னைக்கு டேட் கரெக்டா நான் ரிமைண்டர் போட்டு வச்சு கரெக்டா ஜாயின் பண்ணேன். ரொம்ப சூப்பரா இருந்ததுங்கம்மா. நிஜமாவே இன்னொரு தடவை உங்களுடைய ஸ்பீச் நிறைய கேட்கணும், உங்க மௌனத்துக்கு எல்லாம் வரணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. நீங்க நிறைய ரொம்ப இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்றதுனால ஈஸியா போய் அப்படியே கேட்ச் ஆகி நிக்குது மைண்ட்ல. ரொம்ப ஈஸியா புரியுது, ஞாபகத்திலயும் நிக்குது. ரொம்ப சந்தோஷங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. தொடர்ந்து மௌனம் பயிலுங்க. நம்ம ஆழியார் ஜூம்ல தொடர்ந்து நீங்க கேட்டீங்க அப்படின்னாக்கா நிறைய ப்ரொஃபசர்ஸோட தத்துவங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். யோகா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா. அம்மாவோட ஸ்பீச் அதுல வரும். சரிங்கம்மா. 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 வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்து பரமத்தி ராதா அம்மா, தற்போது சென்னையில் வசிக்கும் ராதா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மாட்ட பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா மைக் ஆஃப் ஆயிடுச்சுமா, திருப்பி டச் பண்ணுங்க. ராதா அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சந்திரமா வாழ்க வளமுடன். அம்மா சூப்பரா இருந்துச்சுமா. ரொம்ப ரொம்ப சொல்ற மாதிரி வாழ்க்கை துணை உடல்தான் அப்படிங்கறத நான் ஒரு 3 மாசமா அனுபவிச்சுட்டு இருக்கேன்மா. இந்த மேஜர் ஆப்ரேஷன் ஆகி
உடம்ப வந்து ரொம்ப 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 கவனிக்கணும் அப்படிங்கிறது வைஷு என்ன ரொம்ப வைஷு யாருமா இல்ல வேற ஏதோ வாழ்க்கை ரொம்ப ரொம்ப உண்மையிலுமே ரொம்ப தத்ரூபமா இதா பேசுறீங்கம்மா. எனக்கு மைண்ட் ஆப்ரேஷன்மா திடீர்னுட்டு அது இப்போ தவம் எல்லாம் பண்ண முடியாது. ஆனா ஸ்பீச் எல்லாம் இப்போ ஒரு மாசமா கேட்கறேன். நீங்க சொன்னது உண்மைமா, உடல் தான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கை அடுத்ததுதான் வாழ்க்கை துணியே. இப்போ உடம்பு இல்லைன்னா வாழ்க்கை துணியை பிரயோஜனம் இல்லை. அதனால உண்மைதாம்மா, ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்ததுங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க்கை வளமுடன். உங்க ஸ்பீச்னு ஒண்ணு ரொம்ப எதிர்பார்த்துட்டு உட்காந்துருந்தோம். சந்திரமா ரொம்ப நன்றிம்மா. வாழ்க்கை வளமுடன். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். பாத்துக்கோங்க. ஸ்ரீதரன் கோவிந்தசாமி ஐயா, நீங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க ஐயா. ஸ்ரீதரன் ஐயா, உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்கு. மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க. ஸ்ரீதரன் ஐயா. கேலக்ஸி எம் நீங்க கொஞ்சம் மைக்க டச் பண்ணுங்க. அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்கு. மேகலாமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மா நாங்க ஜூம்ல ஈவினிங் 6:30 to 7:30 நீங்க மௌனத்துக்கு எப்பயாவது வருவீங்களாமா? இந்த ஜூம் இதுலங்க ஆலியாரோட அந்த மௌனத்துல அம்மாவோடது போடலம்மா. அம்மா நேரடியா ஆலியார்ல எடுப்பாங்க மௌனம். சரிங்கம்மா, எங்களுக்கு அங்கெல்லாம் போகட்டும் இது இல்லைன்னு தான் இப்ப நான் ஜூம்ல அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் அம்மாவோட ஸ்பீச் கேட்டுக்கலாமே அப்படின்னு. நீங்க எண்ணம் போட்டீங்கல்ல, ஒரு நாள் மௌனத்துக்கு வரும். கண்டிப்பா வாங்கம்மா. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க்கை வளமுடன்மா. கேலக்ஸி, உங்க பேரை சொல்லிட்டு பேசுங்க. ஜெயக்குமாரி பேசுறேம்மா. வாழ்க்கை வளமுடன். ஜெயக்குமாரி மேம் பேரை போடலாமே, நீங்க உங்களுக்கு தெரியுமே. நீங்களா போடுறோம். இப்பதான் ஆண்ட்ரைஸ் பண்ணேன். போடலான்றதுக்குள்ள நீங்க கூப்பிட்டுட்டீங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. சிறப்பான ஒரு சிந்தனை உரையம்மா. நீங்க சொன்ன மாதிரி நமக்கு கேட்லாக் கொடுத்திருந்தா நம்ம உடம்ப எந்த அளவுக்கு கேர் எடுத்திருப்போன்றத ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இப்படிதான் இந்த உடம்ப உபயோகிக்கணும், இத்தனை வருஷத்துக்கு கேரண்டின்னு சொல்லியிருந்தா நம்ம அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்திருப்போம். ஆனா நம்ம உடம்ப பத்தி நமக்கே தெரியல இல்லைங்களா? நம்ம கடைசி வரைக்கும் அதுதான் நம்ம கூட இருக்க போகுது. நானும் நிறைய நீங்க சொல்றது நல்லா அப்சர்வ் பண்ணமா. அதாவது எனக்கு ஹெல்த் இஷ்யூ வந்தப்போ நான் போட்டுட்டு இருக்கிற ஜுவல்ஸ் மேலே எனக்கு வெறுப்பு வந்தது. என்ன இது உடம்பே நல்லா இல்லாத இதெல்லாம் எதுக்கு, நமக்கு தேவையே இல்லையே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் ஆச்சு. எது மேலேயுமே ஒரு விருப்பம் இல்லாம, சாப்பிட்றது மேலேயும் ஒரு விருப்பம் இல்லாம ஒரு மாதிரி இருந்தது. ஆனா நம்ம உடம்பு கண்டு ஆரோக்கியமா இருந்துச்சுன்னு வச்சுங்க, நமக்கு எந்த வசதி வாய்ப்பு இல்லைன்னாலும் நம்ம மன மகிழ்ச்சியா கண்டிப்பா நம்ம வாழ முடியுமா. ரொம்ப சிறப்பா அதுக்கான விளக்கங்களை கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்புமா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. கேள்வி எது? நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி. ஐயா, உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு. நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஸ்ரீதரன் ஐயா, இந்த மைக் சின்னத்தை ஒரு முறை டச் பண்ணுங்க ஐயா. ஹலோ, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுமா. நம்ம அப்படியே சிறப்பு ஒரே நல்ல சிறப்பா இருந்துச்சுமா. நல்லா கேட்கறது ரொம்ப ஈஸியா ஒரே தடவை கேட்கும் போதே புரியுற மாதிரி இருந்ததுமா. அது வந்து ஒரே ஒரு சின்ன டவுட் மட்டும், அந்த வாழ்க்கை துணை அப்படிங்கிறதுல சங்கல்பம் அப்படிங்கிறது சுய வாழ்த்து, அப்புறமா பெற்ற மக்களை வாழ்த்துறோம், அப்புறம் உடன் பிறந்தவர்களை வாழ்த்துறோம். அப்ப மனைவியை எப்ப வாழ்த்துறது? வாழ்க்கை துணை வந்து வாழ்க்கை துணை வந்து உடம்புன்னு வச்சுக்கிட்டா அப்ப மனைவியை வாழ்த்துற மாதிரி. இப்ப வந்து வாழ்க்கை துணைன்னு நீங்க நினைச்சுக்கிறது, நான் சொல்றப்ப இந்த உடம்ப நினைச்சுக்கங்க. நல்ல சூப்பரான கேள்வி கேட்டிருக்கிறீங்க. வாழ்த்துல தன் வாழ்த்துக்கு அடுத்து வாழ்க்கை துணையை வாழ்த்தும் பொழுது உங்க வாழ்க்கை துணையே வாழ்த்துங்க. பிளஸ் உங்க உடலையும் வாழ்த்திக்கங்க. உடம்போட உள்ளுறுப்புகளும் நல்லா தானே இருக்கும். அதான் சரிங்க. ஐயோ, வாழ்க்கை துணையோட மகரிஷியோட கான்செப்ட்லயே நீங்க டோட்டலா மாத்திராதீங்க. அப்ப வாழ்த்தும் பொழுது வாழ்க்கை துணை என்றால் உங்களுடைய, நீங்க கல்யாணம் பண்ண உங்களுடைய வாழ்க்கை துணையை வாழ்த்துங்க. சரிம்மா. நன்றி. அதுதான் ஒரு டவுட் இருந்துச்சு, வேற நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்த அன்பராக சசிகலா அன்பழகன் அம்மா, வாழ்க வளமுடன். சசிகலா அன்பழகன் அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். சந்திரா அம்மா வாழ்க வளமுடன்மா. அம்மா கீதா அம்மா வாழ்க வளமுடன். உங்களுடைய பேச்சு ரொம்ப இனிமையா இருந்ததுங்கம்மா. காது செவிகளுக்கெல்லாம் தேன் வந்து பாய்வது போல் இருந்தது.
அம்மா ஒரு சின்ன கேள்விங்கம்மா எனக்கு. அதாவது நீங்க சொன்ன மாதிரிதாங்கம்மா, உடல் தான் நம்மளுடைய வாழ்க்கை துணை. அது ரொம்ப நல்லா சொன்னீங்க. ரொம்ப அச்சாணி மாதிரி சொன்னீங்க. ஆனா நம்ம மனவளக்கலைக்கு வந்து உடல் ரீதியாவோ மன ரீதியா எல்லாமே பயின்றவங்களே நிறைய பேர் உடலுக்கு ஒரு அதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு அது ஏங்கம்மா அது இப்ப இன்றைய கால சூழல்ல வந்து மாணவர்களோ மாணவிகளோ பசங்க எங்கேஜ் பசங்க பையன் பொண்ணு எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அந்த அதிவேக வேகத்துலதான் ஓடிட்டு இருக்காங்க. ஆனா அது உடல்னு தெரியும். இப்ப நம்ம மனவளக்கலைக்கு வரவங்க எல்லாத்துக்குமே உடல் தான் அப்படிங்கிறது நல்ல ஒரு நுண்மான் நுழைபுலன் அறிவுங்கிற மாதிரி ஐயா குரு சொன்ன மாதிரி நமக்கு எல்லாம் புரியும். ஆனா அவங்க அதை டேக் இட் ஈஸியா எடுத்துட்டு அதை தாண்டி போயிடுறாங்க. அந்த மனவளக்கலைக்குள்ள வந்துட்டும் அதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கம்மா. அது ஏங்கம்மா? ஆமா, வாழ்க. நீங்க எப்ப மனவளக்கலைக்கு வந்தீங்க? நாங்க வந்து இப்ப 2 வருஷம் ஆகுதுங்கம்மா. 2 வருஷம் தான் ஆகுது. இதே சின்ன வயசுல நம்மளும் இப்படித்தாம இருந்திருப்போம். ஓகேங்களா? நானும் வந்து 25 வயசுலதான் நான் வந்து மனவளக்கலை எடுத்துக்கிட்டேன். அப்பவே எங்க அம்மா சொன்னாங்க, நீ தியானம் எடுத்துக்கன்னாங்க. ஏம்மா இந்த வயசுலயே என்ன எடுத்துக்க சொல்றேன்னு கேட்டவதான் நானு. இப்ப முழுமையா ஈடுபட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நாம குடுக்கறது குடுத்துட்டோங்க. அவங்க இப்ப செய்யலேன்னு நீங்க சொல்லாதீங்க. அவங்களுடைய இயல்பு அதுதான். ஆனா காலத்தால அவங்களுக்கு வந்து அது உபயோகமா இருக்கும். அதாவது இப்போ கற்றது என்றாவது ஒரு நாள் உதவும்னு சொல்றீங்க. கட்டாயமா உதவும். குருவோட தொடர்பு அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. உடற்பயிற்சி இதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு நாள் அவங்க செய்வாங்க. ஆனா நம்ம கம்பல் பண்ணவே வேண்டாம். நம்ம கம்பல் பண்ணோம்னாக்கா அதை என்ன செய்வாங்கன்னாக்கா, நீங்க என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்ட்டு இருப்பாங்க. தேவை வரும் பொழுது அவங்களுக்கு குரு அவங்களுக்கு துணை நின்று வழி நடத்துவார். நாமளே இவ்வளவு நாள் கழிச்சு வந்தோம், அவங்களுக்கு கொடுத்துட்டோம்ல, ஒரு சீர் கொடுத்துட்டோம், அது உபயோகமா இருக்கும். ரொம்ப நன்றிமா. ஏன்னா இப்பத்த உணவு பழக்க வழக்கங்கள் இல்லைங்கம்மா ரொம்ப மாறிட்டு போகுது. இத வந்து புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்களே. இது கத்துக்கிட்டவங்களும் புரிஞ்சுக்கலையேங்கும் போது நமக்கு ஒரு மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்குதாங்கம்மா உங்ககிட்ட விளக்கம் கேட்டேன். ரொம்ப நல்ல விளக்கம். அதாவது காலம் வரும்போது கடவுள் விரித்து காட்டுவார். கத்துக்கிட்டவங்களே அப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்கள பத்தி நம்ம கவலைப்பட நாம முதல்ல நம்ம பயிற்சி செய்வோம், நாம நல்லா இருப்போம், அவங்கள வாழ்த்துவோம், அவ்வளவுதான். வாழ்க வளமுடன்மா. ரொம்ப அருமையான தெளிவான விளக்கங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா சந்திராமா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிறைவான நண்பராக சுசீலா அம்மா, வாழ்க வளமுடன். சந்திராமா நன்றி. சந்திராமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கீதாம்மா வாழ்க வளமுடன். அம்மா எப்பவுமே உங்களுடைய பேச்சு ரொம்ப சிறப்பா இருக்கும். எப்பவுமே நீங்க வித்தியாசமா தான் பாப்பீங்க. ஒரு வார்த்தைய வித்தியாசமா கொண்டு போவீங்க. அதே மாதிரி இன்னைக்கு வாழ்க்கை துணைங்கிறத ரொம்ப அற்புதமா ஒரு நல்ல இதை காமிச்சிருக்கீங்க. உங்களை வாழ்த்துறதுக்கு தான் நான் வந்தேன். நம்ம மறுபடியும் இன்னொன்று சொல்லணும். நீங்கள் இப்போ தான் சொன்னீங்க நமக்கு வர்ற சுகர்லாம் வந்துச்சுன்னு சொன்னாக்கா நம்ம உடற்பயிற்சியால் மாற்றலாம்னு சொல்லிட்டு, அதுக்கு நான் ஒரு உதாரணம். எனக்கு முதல்ல சுகர் வந்துச்சு. 10-20 வருஷத்துக்கு முன்னாடி சுகர் வந்துச்சு. ஆனால் நான் இதை வந்து நான் பயிற்சி பண்ணி இந்த டேப்லெட்டை நிறுத்தணும்னு சொல்லி பண்ணி நான் டேப்லெட்டை நிறுத்திட்டேன். 15 வருஷமா இப்ப டேப்லெட்லாம் கிடையாது, கண்ட்ரோல்லயே நான் வச்சிருக்கேன். அப்புறம் இன்னொன்னு, எனக்கு 73 வயசு ஆச்சுங்கம்மா. ஆனா நான் நல்லா இருக்கேன். ஆனா எனக்கு போன வருஷம் ஒரு காய்ச்சல் வந்து கொஞ்சம் வைரல் ஃபீவர் மாதிரி வந்து கொஞ்சம் கால் பிரச்சனை இருக்கு. ஆனாலும் நான் உடற்பயிற்சியை நம்பி நான் பண்ணிட்டே இருக்கேம்மா. கண்டிப்பா அதுல இருந்து நான் வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஓரளவுக்கு நான் ரெடி ஆயிட்டேங்கம்மா. என்ன எனக்கு வஜ்ராசனம் மட்டும் போட முடியறது இல்ல. இந்த வயசுல பரவாயில்லம்மா. சின்ன வயசுலயே வஜ்ராசனம் போட மாட்டேன்றாங்க. நீங்க இந்த வயசுல கவலைப்படுறீங்க. 20 நிமிஷம் வஜ்ராசனத்துல உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணுவோமா, அப்படி பண்ணிட்டு இருந்தவ இந்த காய்ச்சல் வந்ததுக்கு அப்புறம் என்னால வஜ்ராசனம் போட முடியல. ஆனா அதையும் கொண்டு வந்துடணுங்கிறது தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் டெய்லி 2 நேரம் மெடிடேஷன் பண்ணுவேன், 2 எக்ஸசைஸ் பண்ணுவேன், எல்லாம் கம்ப்ளீட்டா அதைத்தான் நம்பி இருக்கேன். நான் மகிழ்ச்சியை தான் நம்பி இருக்கேன். அதனால நீங்க சொன்ன மாதிரி என்னுடைய உடம்பு தான் எனக்கு வாழ்க்கை துணை. அது 100% நிஜம். அப்புறம் நீங்க எப்பங்கம்மா மௌனம் வர்றீங்க ஆழியார்? அது அவங்க டேட் கொடுக்கும்போது சொல்றேன். இந்த வருஷம் வந்துட்டீங்க. நான் மௌனத்துக்கு அட்டன் பண்ணணும்னு அதுக்காக தான் கேட்கறேன் நானு. ஓகேங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். நான் பார்த்து அடுத்த வருஷம் கண்டிப்பா வருவீங்க. ஆனா இல்லைங்களா? வருவோம். எந்த மந்த்னு தெரியலைங்கம்மா. ஓகேங்கம்மா, நிச்சயமா நான் உங்களுக்கு பாக்கணுங்கம்மா, நேர்ல வர்றேங்கம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். தொண்டு சிறக்க வாழ்த்துக்கள். சந்திராமா வாழ்க வளமுடன். சந்திராமா வாழ்க வளமுடன். நான் பொள்ளாச்சியில இருந்து பேசுறேம்மா. சுசீலா அம்மா
குரல் பாருங்க எவ்வளவு உற்சாகமா இருக்குன்னு. எல்லாம் எல்லாம் உங்களுடைய அறிவுரைகள், உங்களுடைய பூஸ்ட் அதெல்லாம் தாங்கம்மா. நன்றிம்மா, நன்றிம்மா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். சிறப்புமா, வாழ்க வளமுடன். அம்மா திருப்பி ஒருத்தங்க கேட்டிருக்காங்க திருவண்ணாமலை நினைக்க முக்தின்னு. அம்மா ஏற்கனவே சொல்லிட்டாங்க, துரியத்துல மனசு வச்சு நினைக்கிறது தான் திருவண்ணாமலை நினைக்க முக்தின்னு சொல்லியிருக்காங்கன்னு. திருப்பி கேட்டிருக்கீங்க சாட் பாக்ஸ்ல. வாழ்க வளமுடன். திருவண்ணாமலை நினைக்க முக்தி என்று கூறுவதின் விளக்கம் என்னன்னு இப்போ ஒருத்தங்க திருப்பி கேட்டிருக்காங்கம்மா. நம்ம துரியத்துல இருந்தாலே இறைநிலைக்கு செல்லக்கூடிய வாயில் அப்படின்னு சொல்லுவோம். துரியத்தை கேட்வே டு காட் அப்படின்னு சொல்லுவோம் துரிய நிலைய. அப்ப அந்த நிலைக்கு போகும் பொழுதே நம்ம முக்தி என்றாலே அதற்கு இன்னொரு பேர் என்னன்னாக்க முழு மன நிறைவு என்று ஒரு அர்த்தம். அந்த துரியத்துல இருந்தோம் அப்படின்னாலே நமக்கு என்ன நிலை கிடைக்கும் அப்படின்னாக்க முழு மன நிறைவு அப்படின்னு கிடைக்கும். உடனே நீங்க நினைக்கலாம், ஓ துரியத்துல இருந்த உடனே நம்ம முக்தி அடைஞ்சிட்டோமா அப்படின்னாக்க அதுல ஒரு சந்தேகம் இருக்குதுங்க. இன்னும் ஆழ்ந்து நல்லா போகணும். மகரிஷியே சொல்லுவாங்க, இந்த துரியத்துல இருக்க இந்த இடத்துல லேசா ஒரு புடைப்பு வரும். அந்த லேசா அந்த உச்சி லேசா கூர்ந்துட்டு வரும். அந்த நிலை வரும் பொழுது பாத்தீங்க அப்படின்னாக்க முக்தி நிலை அப்படின்னாக்க முழு மன நிறைவு என்று கிடைக்கும். காஞ்சிபுரம் பிறக்க முக்தி தானே அது? திருவாரூர் தான் பிறக்க முக்தி. காசி நினைக்க முக்தி, காசி இறக்க முக்தி. இறக்க முக்தி இது நினைக்க முக்தி நம்ம திருவண்ணாமலை. எல்லாம் நம்ம தியான நிலை மட்டும்தான்மா. ஒவ்வொரு நிலைகளை சொல்லி இருக்கிறாங்க அவங்க. ஆகையினால உடனே அங்க திருவாரூர்ல பிறந்தவங்க எல்லாருமே முக்தி அடைஞ்சிடறாங்களான்ட்டு அது கிடையாது. அதே மாதிரி காசியில இறந்தவங்க எல்லாம் முக்தினான காசியில் இருந்தால் முக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் காசி. வருணா அப்படின்னா புருவம், நாசினா மூக்கு, இந்த மூன்றும் இணையக்கூடிய இடம் வாரணாசி. இந்த வாரணாசியில் இருந்தால் முக்தின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க, இறந்தால் அல்ல. அது நம்ம தவறா புரிஞ்சிருக்கிறோம். இந்த இடத்துல இருந்தால் முக்தி. இது நினைக்க முக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த துரிய நிலையில இருக்கும் பொழுது முழு மன நிறைவு என்பது கிட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். காஞ்சிபுரம் கவிதா கோவிந்தராஜன் அம்மா, அதனால அவங்க ஊரை பத்தி கேட்டிருக்காங்க. வாழ்ந்தால் முக்தின்னு. இன்னொன்னு நிலத்துல தானே நம்ம வாழறோம். காஞ்சிபுரம் நிலத்துக்கு நிலத்துக்கு திருவானைக்காவல் நீர் காரணம் காஞ்சிபுரத்துல வாழ்ந்தால் முக்திங்கிறது. நன்றி. அடுத்தது திருப்பி ராதாமா வந்திருக்கீங்க. கேள்வியை மட்டும் சுருக்கமா கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. சந்திரமா நன்றிம்மா. அம்மா இல்ல அம்மா இதுக்கு முன்னால ஒருத்தர் சொன்னாங்கல்ல, குழந்தைங்க எல்லாம் ரொம்ப அறிபறியா இருக்காங்க, செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு காலகட்டமும் அப்படி இருக்குமா? என்னால 57 வயசுலதான் வேதாத்திரியத்துக்குள்ளேயே வந்தேன். ஒரு 10-12 வருஷமா தான் இருந்துட்டு இருக்கேன். ஆனா பசங்களுக்கு எல்லாம் கொடுத்தாச்சுமா. நான் ரொம்ப சீரியஸா இருந்து பெட்டு கூட்டினு வந்தப்போ எனக்கு அப்ப கூட ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எதிர்வினையான நினைப்புகள் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா எங்க பையன் இதெல்லாம் செய்யறது இல்லம்மா. ஆனா உடனே வேதாத்திரிய மகரிஷியோட ரிலாக்ஸேஷன் போட்டு என் பக்கத்துல வச்சுட்டு, அம்மா இத கவனிங்க, உங்க மூஞ்சே சரியில்லைம்மா, இத கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நார்மலுக்கு வந்துருவீங்க அப்படின்னு சொன்னவும் ரிலாக்ஸேஷன் முடிய கண்ணுல அப்படி தண்ணி வந்துகிட்டே இருந்தாமா. அதுக்கப்புறம் நான் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். அதனால அதோட அனுபவத்தை நான் பெற்றும் இருக்கேன். பசங்களுக்கு சொல்ற மாதிரி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அவங்களுக்கு எப்போ அது கிடைக்கணும்னு இருக்கோ கிடைக்கட்டும் அப்படிங்கிறது கொஞ்சம் வருஷமாவே நான் அதை நினைச்சிட்டு இருக்கேன். பொண்ணும் பிரம்மஞானம் முடிச்சுட்டா. நான் இன்னைக்கு இருக்கிற இதுல அவங்களால ஃபாலோ பண்ண முடியல. பட் அவங்களுக்கு எப்போ அது கிடைக்கணும், கர்ம வினை எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி எப்ப கிடைக்கணும்னு இருக்கோ, வேதாத்திரியும் உள்ள போயிட்டாரு, எப்ப கிடைக்கணும்னு இருக்கோ கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பண்ணமா. இது நான் அனுபவபூர்வமா உணர்ந்ததுமா. உண்மைதான். ரொம்ப நல்லது. நார்மல்ல 5ஆம் நாளே என்ன டிஸ்சார்ஜும் பண்ணிட்டாங்க. நல்லா இருக்காங்க, நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு ஆண்டவ முன்னேத்துல இறையரும் குருவரும் ஒத்துழைக்க நடமாட்டத்தோடயே இருந்துட்டு இருக்கேன்மா. நல்லாவே இருக்கேன் குருவர்களால. சந்தோஷம். நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றி சந்திராமா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். ஆமா, நிகழ்ச்சி நிறைவு பண்ணிக்கலாமாம்மா. வாழ்க வளமுடன். சாட் போர்ட்ல ஒண்ணு வந்துச்சு பாத்தீங்களா சந்திராமா? எப்பவுமே சந்திராமா எல்லாரையும் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி கலகலப்பா கொண்டு போவீங்களா அப்படின்னு ஒண்ணு சாட் போர்ட்ல வந்துச்சு.
வாழ்க வளமுடன். நன்றி. அதுதான் சந்திராமா. நன்றி நன்றி நன்றிமா, நன்றி. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்க